கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நியாயாதிபதிகள் புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை நாம் தியானம் செய்து அதையே நம்ம வாக்குத்தத்தமாக இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிறோம். எல்லாரும் கூர்ந்து கவனிங்க. தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நியாயாதிபதிகள் 10வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 10:14. நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள், அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும் என்றார். நல்லா கவனிங்க. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். நியாயாதிபதிகளின் காலத்தில் தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, யெகோவா தேவனை அவர்கள் விட்டு போய் அந்நிய தேவர்களை அவர்கள் பணிந்து கொண்டார்கள். அந்நிய தேவர்களை அவர்கள் ஆராதனை செய்தார்கள். அந்த நாட்களிலெல்லாம் தேவன் என்ன செய்வார்னா, அவங்கள விற்றுவார், அவங்கள கைவிற்றுவார். நல்லா கவனிங்க, அவங்கள கைவிற்றுவார். அப்போ திடீரென்று அவர்களுக்கு ஆபத்து நேரிடுகிற காலத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அநேகத்துக்கு கர்த்தர்கிட்ட வந்து நிற்பாங்க. ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க. மறுபடியுமாக ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுவார். ஒரு ரட்சகனை எழுப்புவார். ஒரு ரட்சகனை எழுப்பி அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பார். மறுபடியும் அந்த ஜனங்கள் சோரம் போயிடுவாங்க. மறுபடியும் போய் அந்நிய தேவர்களை ஆராதனை செய்து கொண்டிருப்பாங்க. திடீரென்று அவனுக்கு ஒரு ஆபத்து காலம் வரும். அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து நிற்பாங்க. ஆண்டவரே எங்களை ரட்சிங்கன்னு சொல்லி நிற்பாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் மறுபடியும் அவங்க மேலே இறக்கம் வச்சு அவளை ரட்சிப்பார். இது அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு காரியத்தை நான் இன்றைக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பானவர்களே, அதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா, யாவீர் என்கின்ற நியாயாதிபதிக்கு பிற்பாடு இந்த ஜனங்க மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேற தெய்வங்களை தெரிந்து கொண்டு கர்த்தரை விட்டு சோரம் போனார்கள். என்ன பண்ணாங்க? கர்த்தரை விட்டு என்ன பண்ணாங்க? சோரம் போயிட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த ஜனங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஐயோ, எங்களுக்கு ஆபத்து நெருங்கி விட்டு எங்களை நெருக்குகிறது. காரணம் என்னன்னா, பெலிஸ்தியர்களும் அம்மோனியர்களும் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை வந்து நெருக்குறாங்க. அவங்களுக்கு எதிர்காலமே இல்லை. அந்த மாதிரியான ஒரு நெருக்கம். ஆபத்து என்பது ஒரு பயங்கரமான ஒரு டைம், ஒரு காலத்துக்கு உட்பட்டது. மனிதன் நன்மைகளை அனுபவிக்கிறான். ஆனால் திடீரென்று அவன் என்ன செய்யறான்னா, ஆபத்தில் போய் மாட்டிக்கிறான். நல்லா கவனிங்க, ஆபத்து என்பது ஒரு பயங்கரமான ஒரு காலம். இப்போ நல்ல சந்தோஷமாக இருக்கிற ஒரு மனுஷன் திடீரென்று ஒரு ஆபத்து சூழ்ந்து கொள்கிறது. அந்த ஆபத்திலிருந்து அவனால் வெளியே வர முடியல. அது ஒரு காலம். எப்படியாக அந்த ஆபத்து காலத்தை விட்டு நான் வெளியே வந்துட மாட்டேனா? இந்த ஆபத்து என்னை சிக்கி இருக்கிறது, இந்த ஆபத்து என்னை கிட்டி இருக்கிறது. ஆபத்து என்பது ஒரு காலம். நல்லா கவனிங்க. ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்படிப்பட்ட ஆபத்து உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட ஆபத்து உங்களுக்கு முன்பதாக வந்து உங்களை பயமுறுத்தினாலும், நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்களே ஆனால், எந்த காலத்திலும் சொல்கிறேன், இது நல்லா கவனிங்க. ஏன் நமக்கு ஆபத்து வருகிறது அது ரெண்டாவது நம்ம கற்றுக்கலாம். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. எல்லாம் என்ன பாருங்க, வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாரும் என்ன பார்த்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன் சொல்லாமா? ஒரு அன்பா சொல்கிறேன், உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆபத்து காலம் வந்தாலும், ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்பீங்கன்னா, அந்த ஆபத்து காலத்திலிருந்து ரட்சிப்பதற்கு கர்த்தர் நமக்கு நீதியும் உண்மையும் உடையவராக இருக்கிறார். கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? மறுபடியும் அந்த 14வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள். என்ன அர்த்தம்? போய் புலம்புங்க. அங்க போய் புலம்பு. ஐயோ, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஆபத்து வந்துருச்சே அப்படின்னு சொல்லி அங்க போய் புலம்பு. கர்த்தர் தான் பேசுறாரு. ஏன்னா நமக்கு ஆபத்து வரும்போது முறையிடுவோம், புலம்புவோம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களை அனுப்பிச்சு விட்டாரு. ஆனா மனசுக்குள்ள அவருக்கு என்ன தெரியுமா? அல்லேலூயா. இப்போ இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது இப்போ பிள்ளைய வந்து ஒரு பிள்ளை அம்மா பேச்சு கேட்கல. அம்மா பேச்சு கேட்காம எங்கேயோ போயிட்டு வந்து, டே இங்கே வாடா, அம்மா ஏதோ சொல்கிறாங்க, அம்மா பேச்சே கேட்கல, ஊரை போய் சுற்றி ஒரு மாதிரி போயிட்டு வந்து சோத்துக்கு நிற்கிறான். என்னடா எங்கேயோ போனியே, சுத்தனியே, அங்கே போய் துணுக்கப்போ, அங்கே போய் வயிறு நிறைய
மனசுக்குள்ள நல்லா அம்மாவுக்கு பூர்ணமாக இருக்கும், வயிறு நிறைய கறிய மீன் கொட்டி. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? என்னென்னலாம் மனசுக்குள்ளே இந்த அம்மா இந்த பிள்ளை மேலே இவ்வளவு பாசத்தை வச்சுருப்பாங்களோ அதை அப்படியே கொட்டி ஆப்போசிட்டாக பேசுவாங்கள்ல, அப்படி தான் இங்கே கர்த்தரை பேச. போங்க போங்க போ, நீ தெரிஞ்சுக்கணும்ல அந்த தெய்வத்தெல்லாம், அங்கே போய் முறையீடு போ. அந்த தெய்வம் கேட்டு ஆமேனா உங்களை ரட்சிக்கட்டும். அவர் மனசுக்குள்ள அதான் இருக்குது. ஆமேனா அல்லேலூயா சொல்லாமா? இந்த ஜனங்க தேவனை விட்டுட்டு அந்நிய தேவர்களை ஆராதிக்கிறாங்க. ஆனால் ஆபத்து காலம்னு வந்ததும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மறுபடியும் ஆண்டுகிட்ட முறையிடுறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, தாம் பிள்ளைங்களை என்றைக்குமே அவர் தள்ளி விடுகிற தேவன் அல்ல. இந்த பிள்ளைங்க என்னை விட்டு சோரம் போனாலும் ஆனால் ஆபத்துன்னு வந்ததும் என் சமூகத்துக்கு வர்றாங்களே. மறுபடியும் வாசியே அந்த பனால இந்த வசனத்தை பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள அவருடைய தேவன் நம்முடைய கர்த்தருடைய இந்த இருதயம் அது எவ்வளவு மென்மையானது, எவ்வளவு அன்பானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். வாசிங்களேன், மறுபடியும் எல்லாம் சேர்ந்து வாசிங்களேன். நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி நீ ஏன் என்கிட்ட முறையிட்டு இருக்கிற? இது எப்படி தெரியுமா? உள்ளுக்குள்ள பாசத்தெல்லாம் வச்சுக்கின்னு அந்த பாசத்தில் அந்த நான் உனக்கு என்ன செய்ய நினைக்கிறேன்னு தெரியுமா, நான் நீ என்னை விட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நன்மையான அந்த காரியத்தை தான் கர்த்தர் சொல்றாரு. அங்கே சொல்ற வாசிங்க, அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும் என்றார். இப்போ சங்கீதம் 50:15 வாசிங்களேன். சங்கீதம் 50:15. இதுதான் அவருடைய மனம், நம்முடைய ஆண்டவருடைய மனம். அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? வாசிக்க பார்க்கலாம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. ஆபத்து என்பது என்னதுங்க? அது ஒரு காலம், டைம். ஆபத்து என்பது ஒரு காலம். ஏன் நமக்கு ஆபத்து? இரண்டாவது விஷயம் நல்லா கவனிங்க, அந்த வாசிக்க முடியுமா? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இதுக்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறார். ஆபத்து ஏன் நமக்கு நேரிடுகிறது? ஆபத்து காலத்தில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமே ஆனால் கர்த்தர் நமக்கு அந்த ஆபத்திலிருந்து விடுவிக்க வல்லமை உடையவர். எத்தனை பேர் மனப்பூர்வம் விசுவாசிக்கிறீங்க? ஆமேனா? சரி, இந்த ஆபத்து ஏன் நமக்கு நேரிடுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆபத்து என்பது ஒரு காலம், டைம். நமது தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், காலங்களை உண்டாக்கினவர். காலமும் அவர்தான் உண்டாக்கினார். அவர் காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அந்த காலங்களை தேவன் நமக்கு ஏன் கொடுத்தார் என்றால், அந்த டைமை நாம் அவருடைய நினைவாகவே நாம் இருக்கும்படியாய். எல்லா காலத்திலையும் இயேசு கிறிஸ்து எங்கள் யெகோவா தேவன்தான் எங்கள் ஜீவனாய் இருக்கிறார் என்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த காலம் எதற்காக என்றால் அவர் நினைப்பாகவே இருப்பதற்காக. ஆமெனா? நான் சொல்றது புரியுதா? ஏன் நமக்கு ஆபத்து வருது? அவரை நாம் நினைக்க வேண்டிய காலத்தில் அவரை நினைக்காம அந்நிய தேவர்களை நாம் நினைத்தோம். அந்நிய தேவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம மனசுக்கு பிடிச்சது நினைப்பு, மாம்சத்துக்கு பிடிச்ச நினைவுகள், அக்கிரம நினைவுகளை நினைத்தோம். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய தேவன் நம்முடைய நினைவில் அவர் வாழ விரும்புகிறார், நம்முடைய மனதில் அவர் வாழ விரும்புகிறார். இப்போ நமக்கு நினைவு தெரிந்த நாள் முதற்கொண்டு என் கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவர். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். அந்த பிள்ளை பால் மறந்ததுமே அந்த தாயார் கொண்டு போய் அங்கே அண்ணால் கொண்டு போய் அங்கே தேவாலயத்தில் கொண்டு போய் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு போய் அந்த பிள்ளையை விட்டுட்டாங்க. அந்த பிள்ளை நசரேயன். நசரேயனுக்கு என்ன அடையாளம்? நசரேயனை பார்த்தா என்ன தோட்டத்தில் பார்த்தா என்ன அடையாளம்? ஒரு நசரேயனை அடையாளம் தோட்டத்தை பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிக்கலாங்க. என்ன அடையாளம்? அவன் தலையில் சவரகன் கத்தி படக்கூடாது, முடி வெட்டக்கூடாது. அவன் நல்லா கவனிங்க, முடியை பற்றி நான் ஏற்கனவே பேசினேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்தம் நாம் மகிமைப்படுவதாக. அந்த சின்ன பிள்ளை அந்த நினைவு தெரிந்த நாள் முதற்கொண்டு அந்த பிள்ளையுடைய நினைவில் முழுக்க யார் தான் இருக்கிறாரு? கர்த்தர் தான் இருக்கிறாரு. அந்த டைமில் தேவன் நமக்கு கொடுத்த நேரத்தில் முழுக்க நம்முடைய நினைவில் கர்த்தரையே நோக்கி பார்ப்போமே ஆனால்
நமக்கு ஆபத்து அல்ல, அனுகூலத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நாம் என்ன செய்வோம்னா, நம்முடைய நினைவில் கர்த்தரை நினைக்காம இந்த மாம்சத்துக்கு சிற்றின்பங்கள், நல்ல மாம்சிக நினைவுகளில் நம்முடைய ஆத்மாவை நிரப்புவோம் பாருங்க. அந்த காலத்தை மிஸ் பண்ணியிருப்போம். நம்ம கர்த்தரை நினைக்காமல், கர்த்தரை நம்முடைய இருதயத்தில் தரித்து கொள்ளாமல், மகிமையடைந்த இயேசு கிறிஸ்து என் ஜீவனானவர் என்று சொல்லி நம்முடைய ஜீவனில் தரித்து கொள்ளாத ஒரே ஒரு செகண்ட் இருக்குமேனால் அது அப்படியே வந்து பழிவாங்கும். உன் நினைவில் வேற யாரையோ, உன் மாம்சத்துக்கு பிடிச்சது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு வாலிப பையனுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட் உட்காந்து பார்க்குறான், அவன் அப்படியே கலிகூறுறான். அல்லது சினிமா பார்க்குறான், அப்போல்லாம் கர்த்தரை நினைக்கிறான். நல்லா கவனிக்கணும். இந்த ஆபத்துன்னு எங்கெல்லாம் பைபிளை வாசிக்கிறீங்களோ அங்கே காலம்னு சேர்ந்து தான் வரும். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்தில் யான் நினைப்பாகவே நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி, இஸ்ரவேலே இவைகளை நினை, இஸ்ரவேலே இவைகளை நினை, கேள் இஸ்ரவேலே என்பது உன் தேவனுக்கு கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பது உன் நினைவில் நான் வாழ விரும்புகிறேன். அதுதான் இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுத்த மகிமையான வாக்குத்தத்தம். இதெல்லாம் நம்ம பலமுறை பார்த்துட்டோம். ஆக இந்த ஆபத்து ஏன் வருகிறது என்றால், இந்த ஆபத்து எந்த நேரத்திலே மனுஷனுக்கு நிகழலாம். ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஏன் மனுஷனுக்கு ஆபத்து வருகிறது என்றால், அந்த காலத்தில் தேவனை நினைக்கும்படியாய், தேவனை தரிசிக்கும்படியாய், தேவ பிரசன்னத்துக்குள்ளேயே நாம் இருக்கும்படியாகத்தான் நாம் படைக்கப்பட்டோம். ஆனால் மாம்ச நினைவுகள் நம்மை அடிமைப்படுத்தி விட்டதே. அந்த காலத்துக்கான பழிவாங்குதல் தான் ஆபத்து காலம். இந்த ஆபத்து ஒரு மனுஷனுக்கு எப்போ வேணா வரும், திடீர்னு வரும். நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் எப்போ உங்களுக்கு ஆபத்து வந்தாலும் என் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு முன்னாக கையெடுப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை எல்லா விதமான ஆபத்திலிருந்து மீட்டுக்கொள்ள அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். கரங்களை ஆமென் சொல்லாமா? இந்த ஆபத்து எப்போ வரும் என்று பிரசங்கி 9:12 வாசிக்கலாம். பிரசங்கி 9:12 வாசிங்க பார்க்கலாம். இந்த ஆபத்து எப்படிப்பட்டது? பிரசங்கி 9:12. தன் காலத்தை மனுஷன் அறியான். நல்லா கவனிங்க. எதை மனுஷன் அறியான்? காலம். சொல்லுங்க, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அப்பா காலம் ஏன் ஆபத்து வருகிறது என்றால், காலம், அந்த நேரம், தேவன் நமக்கு கொடுத்த நேரத்தை தேவ சிந்தனையினாலே, தேவனை துதிக்கிற துதியினாலே நாம் நிரப்பாமல் மாம்ச நினைவுகளினாலே நாம் நிரப்புகிற அதனால்தான் ஆபத்து மனுஷனுக்கு வருகிறது. திடீரென்று அவன் உள்ளம் உடைகிறது. தன் காலத்தை வாசியத, தன் காலத்தை மனுஷன் அறியான். மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும், மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும், குருவிகள் கண்ணிலே பிடிபடுவது போலவும், மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே, என்ன காலம்? பொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். திடீரென்று ஒரு டைம் ஒன்று வரும். நல்லா கவனிங்க. தேவன் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஆனால் மனிதன் தேவன் தனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையில தேவ நினைவில் இல்லாம இவன் காலத்தை விரயமாக்கி வீணாக்கி மாம்ச சிந்தனையினாலே, மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை அதுதான் ஆபத்து. ஆனால் இன்றைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு, இப்போ உதாரணத்துக்கு நான் ரட்சிக்கப்பட்டது 24 வயசுல ரட்சிக்கப்பட்டேன். அப்போ 24 வயதுக்கு வரைக்கும் எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதற்கொண்டு 24 வயது வரைக்கும் எவ்வளவோ மாம்ச நினைவுகள். அப்போ எனக்கு ஆபத்து காத்திருக்கிறது, ஆபத்து காலம் காத்திருக்கிறது. அப்போ கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது எல்லா ஆபத்தையும் நமக்கு நீங்களாக்கி நம்மை ரட்சித்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆக உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன வரும்? இந்த வசனத்தை எல்லாரும் மனப்பாடம் பண்ணுறீங்களா? வாலிப பிள்ளைங்களே, எல்லாத்தையும் வாசி பாரு. மறுபடியும் இந்த வசனத்தை 12ஆம் வசனம் வாசி. தன் காலத்தை மனுஷன், இதுதான் கான்செப்ட். காலம், டைம். தன் காலத்தை மனுஷன் அறியான். மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும்
வாசி மைக்ல வாசி. குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் மனுபுத்திரர் பொல்லாத காலத்தில சடுதியிலே அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடை. அந்த ஆபத்து சடுதியில வரும். ஆனால் எனக்கு ஒரு இரட்சகர் உண்டு. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆபத்துகள் என் வாழ்க்கையில் என்னை சூழ்ந்து கொண்டாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு. ஏன்னா இந்த நேரத்தை எத்தனை சினிமா பார்த்து, எத்தனை வீண் காரியங்களை பேசி, எவ்வளவு வீணான நினைவுகளில் நான் வாழ்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் நீர் நீதிபரராய் இருக்கிறீர். என்னுடைய பாவத்தின் நிமித்தமாய் இந்த ஆபத்து என்னை சூழ்ந்திருக்கிறது. ஆனால் என் கர்த்தாவே என்னை ரட்சியும் என்று சொல்லி நான் தேவனுடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கும் போது அவர் என்னை ரட்சிக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லாமா? அதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆக இந்த மனுஷன் தான் காலத்தை அறியாததுனால மச்சங்கள்னா மீன்கள் இல்லையா? மீன்கள் தண்ணீரில் நிலைகளில், கடல் சமுத்திரத்தில் அல்லது நீர்நிலைகள் இருக்கிற மீன்களை வலை போட்டு அப்படியே வாருவதை போல குருவி பிடிக்கிறவன் ஒரு கண்ணியை வச்சுட்டு அந்த கண்ணியில குருவி மாட்டிக்கொண்டதும் அந்த குருவியை பிடிக்கிறது போல மனுஷன் தன்னுடைய வீணான நினைவுகள், அதான் விக்கிரகம்னு பல முறை சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. வீணான தேவர்கள், வீணான விக்கிரகங்கள், அந்த நினைவுகளில் யா மாம்ச நினைவு, நான் என்ன செய்யலாம், நான் எதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு யா மாம்சத்தில் தேவனை நினைக்காமல் வீண் காரியங்கள் அவன் நினைக்கிற அந்த நினைவுகள் தான் ஆபத்து காலத்தை மனுஷனுக்கு பிறப்பிக்கிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆபத்து காலத்தில் நம்ம ரட்சிக்கிறவர் யாரு? எல்லாம் வாய்த்தன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஏன் மனுஷனுக்கு ஆபத்து காலம் வருகிறது? தேவன் கொடுத்த இந்த காலத்துல தேவனை நினைக்காமல் போகிறான். சொல்லுங்க, தேவனை. எது மரணம்? மரணத்தில் உம்மை நினைவு கூறுவது இல்லை. அதை பரமுறை பார்த்துட்டு அந்த நினைவு, நம்முடைய நினைவுல தேவன் நமது கர்த்தர் வாசமா இருக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஏசப்பா நினைப்புலயே இருக்கிறீங்க? எவ்வளவு வீண் காரியங்கள் இல்லையா? அப்போ நினைவுல கர்த்தர் இல்லாத அந்த நேரம் எத்தனை பேர்? நான் உண்மையிலே நான் 24 மணி நேரமும் நான் கர்த்தருடைய நினைப்பிலேயே தான் இருக்கிறேன் அப்படி சொல்றேன். கை தூங்க பார்க்கலாம். 24 மணி நேரமும் நீங்க பிறந்த உங்களுக்கு நினைவு தெரிந்த நாள்ல இருந்து கர்த்தருடைய நினைவிலேயே இருக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு என்ன வருமா? ஆபத்து வரும். ஆனா அந்த ஆபத்திலிருந்து ரட்சிக்கிறதுக்கு என் கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? சில பேர் என்ன பண்ணுவோம், ஆண்டவரே நான் என்ன துரோகம் பண்ணேன், நான் தான் சர்ச்சுக்கு வரனே, எனக்கே இப்படிலாம் நடக்கலாம், சண்டை போடுவாங்க. புரிய மாட்டேங்குது. அதுக்கு தான் இந்த பைபிள் ஸ்டடி எல்லாம். மறுபடியும் வாசி இந்த வசனத்தை, 12ஆம் வசனம். தன் காலத்தை மனுஷன் அறியான். உனக்கு எப்ப என்ன நடக்கணும் உனக்கு என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? எதுவுமே தெரியாது. அதனால் தான் கர்த்தர் சொல்றாரு, மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் மனுபுத்திரர் பொல்லாத காலத்துல. என்ன காலம்? அந்த காலம் காலம் காலம்னு வந்துகினே இருக்கும். இந்த காலம் பொல்லாத காலத்துல சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில அகப்படுவார்கள். அகப்பட்டு சிக்கிக்குவான். யார் உங்களை காப்பாத்துறது? சரி சொல்லு, எத்தனை பேருக்கு ஆபத்து வரும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஆபத்து வரும், அதாவது எதிர்பார்க்கறது இல்லை, ஆபத்து ஒரு மனுஷனுக்கு வரும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமேனா? ஏன் மனுஷனுக்கு ஆபத்து வருது? அவன் நினைவில் யார் இல்லை? கர்த்தர் இல்லை. மாறாக என்ன இருக்கிறது? விக்கிரகங்கள் இருக்குது. விக்கிரகம்னா உனக்கு பிரியமான நினைவுகள், உனக்கு பிரியமான பாதைகள், அதெல்லாம் உன் மாம்சத்தை நம்பி ஓடின, அது நிமித்தம் உனக்கு ஆபத்து வருகிறது. ஆனாலும் எல்லா ஆபத்து காலத்திலும் உன்னை விடுவிக்கிறதுக்கு கர்த்தர் நீதியும் உண்மையும் உடையவராக இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட காலத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள்? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, திருப்பி கொள்ளுங்க. நியாயாதிபதிகளின் புத்தகம் 10வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்களேன். அதில் எங்கிருந்து வாசிக்கணும் அப்படின்னா 7ஆம் வசனத்தை வாசிக்க போகலாம். 10:7. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு அவர்களை பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார். அவர் எப்ப விற்று போட்டார்? நல்லா கவனிங்க. இவங்களுக்கு ஆபத்து வந்து கிட்டி சேர்ந்து விட்டது. ஆபத்து நெருக்குகிறது. காரணம் என்ன? இவர்களை பெலிஸ்தியர் கையிலும் அம்மோனியர் கையிலும்
இவர்களை கர்த்தர் விற்று போட்டாராம். ஏன் விற்று போட்டார்? 6ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள். புரியுதா? கர்த்தரை உங்கள் நினைவில் வைக்காமல், கர்த்தரை துதிக்காமல், ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள வந்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவருடைய மகிமையை நோக்கி பார்த்து அவர் மகிமை அடைந்தவராய் பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு என்றென்றைக்கும் துதிகன மகிமையை செலுத்தி அவருக்குள்ள அவருடைய நினைவில் வாழ்வதற்கு பதிலாக இவர்கள் பாகால்கள், அஸ்தரோத்து, சீரியாவின் தேவர்கள், சீதோனின் தேவர்கள், மோவாபின் தேவர்கள், அம்மோன் புத்திரின் தேவர்கள், பெலிஸ்தரின் தேவர்களை இவர்கள் சேவித்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் மாமா வீட்டுக்கு நான் போறேன், நான் கல்யாணத்துக்கு போறேன், என் மச்சான் வீட்டுக்கு போறேன், நான் சினிமா பார்க்கணும், நான் விளையாடணும், எனக்கு இந்த ஏகப்பட்ட நினைவுகள், நான் வீடு கட்டணும், நான் இங்கே போய் கடன் வாங்க போறேன், இங்கே போய் லோன் வாங்க போறேன், இப்படிப்பட்ட தேவையில்லாத மாம்ச நினைவுகள் உங்க மைண்டுக்குள்ள தேவன் சொல்லாத இந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்றது? மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா அந்த டைம், தேவன் கொடுத்த இந்த காலத்தை அவன் என்ன பண்ணிட்டான? விரயமாக்கினான். எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனம் வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் 5:19-20 வசனம். சங்கீதங்களினாலும் இல்லம்மா, எபேசியர் 5:16. மைக்ல சொல்லி வாசி. 16-17 வாசியதை. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இதுதான், இந்த நாட்களை பொல்லாப்புக்கு நேராக டைம் வேஸ்ட் பண்ணிட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு இப்போ வசந்த கேட்க வர்றீங்க சபைக்கு? எத்தனை பேர் இன்னைக்கு உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் ஜெபித்து ஆண்டவரே இன்னைக்கு என்னோட பேசும், அல்லது எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் எழுந்து தேவனை ஆராதித்து துதிக்கிற அனுபவம் இருக்குது? எத்தனை பேர் தேவ வசனத்தை தியானிக்கிற அனுபவம் இருக்கிறது? இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தாதபடியினால தான் மனுஷனுக்கு ஆபத்து வருகிறது. அந்த ஆபத்து தான் மனுஷனுக்கு மரணம். ஆனால் தேவனை, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி என்னை ரட்சிக்கிறதுக்கு, எப்பேற்பட்ட ஆபத்து காலத்தில் ரட்சிப்பதற்கு என் கர்த்தர் எனக்கு இருக்கிறார். காரணம், அவர் காலத்தை ஜெயித்தவர். ஆமேனா? மரணத்தை ஜெயித்தவர். வசந்த வாசி. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல். என்ன மதியற்ற முட்டாள்களா இருந்து, முட்டாள்கள் என்ன பண்ண மாட்டாங்க? ஜெபம் பண்ண மாட்டாங்க. முட்டாள்கள் பைபிள் வாசிக்க மாட்டாங்க. மதியற்றவர்கள். எனக்கு எது தேவை? என் கர்த்தர் மட்டுமே நித்தியமானவர். என் புருஷன் என் கூட வரப்போறதில்ல, என் மனைவி என் கூட வரப்போறதில்ல, என் காசு பணம், என் வீடு வாசல் என் கூட வரப்போறதில்ல. என் கர்த்தர் மட்டுமே நித்தியமானவர். கையை விட்டுறேன்னு சொல்லாமா? இந்த மதியற்றவர்களால் தான், இந்த மதியின செயல்களால் தான் ஆபத்து வருகிறது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ சர்ச்சில் யாருக்கும் ஒரு ஆபத்து வந்துச்சு. இப்போ பாஸ்டர் போய் என்ன, ஐயோ ஏன் ஆயிடுச்சு, எப்படி அப்படி பதறணுமா? பதறலன்னா இவர் என்ன பாஸ்டர், இவர் நான் ஏன் பதறணும்? ஃபூலிஷ்னஸ், முட்டாள்தனம். உட்காந்து பைபிள் வாசிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன். உன் நினைவுகளை மாம்ச நினைவுகளை நிரப்பி விக்கிரகம். எங்கள் மாமா என்ன வர சொன்னாரே, நான் எங்கள் மாமா வீட்டுக்கு போகிறேன், அங்கே போய் அங்கே தேவையில்லாத காரியங்கள், அப்புறம் ஊர் சுற்றுறது, அப்படியே போய் சினிமா பார்க்கறது, டிவியை பார்க்கறது, உட்காந்து நேரத்தை செலவழிக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்தாத இந்த பொல்லாத விக்கிரக ஆராதனை கர்த்தர் மனம் வலிக்க பேசுகிறார். ஆனால் அவனுக்கு ஆபத்துன்னு வரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்பயாவது நீ கர்த்தரை தேடுறியே. அல்லேலூயா. நீங்கள் மதியற்றவர்களாய் வாசி. நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல், நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய சித்தம் என்னது என்று உணர்ந்து, அந்த உணர்வு தாங்க, உணர்வுல தான் பல முறை நம்ம பார்த்துட்டோம். கடந்த வாரங்களிலெல்லாம் அந்த நினைவுகளை குறித்தான பார்த்தோம். நினைவுதான் மணவாட்டி, மணவாளனுடைய நினைவிலே இருப்பவள் தான் மணவாட்டி. ஆனால் இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்படி தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ததுமே பெலிஸ்தியர்களையும் அம்மோனியர்கள் கையிலையும் இந்த ஜனங்களை விற்று போட்டு விட்டார்.
அப்போ இவங்க போய் நெருக்குறாங்க. இப்ப வாசி நியாயாதிபதி புத்தகத்துல 8ஆம் வசனம் வாசி பார்க்கலாம். அவர்கள் அந்த வருஷம் முதற்கொண்டு 18 வருஷமாய், எத்தனை வருஷம்? 18 வருஷமாய் யோர்தானுக்கு அப்பாலே கீலேயாத்தில் உள்ள எமோரியரின் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரை எல்லாம் நெருக்கி ஒடுக்கினார்கள். என்ன பண்ணாங்க? நெருக்கம், ஒடுக்கம். நான் என்ன பண்ணேன்? நான் யாருக்கு எந்த பாவம் பண்ணேன்? யாருக்கு எந்த துரோகம் பண்ணேன்? இந்த ஒரு கேள்வி எல்லாரும் வச்சுங்கிறான். நல்லா கவனிங்க. நீ எப்ப எல்லாம் தேவனை உடைய நினைவில் கொண்டு வராமல் இருக்கிறியோ அதெல்லாம் நீ செஞ்ச துரோகம். எப்ப எல்லாம் கர்த்தரை நீ பாடி துதித்து உன் இருதயத்தில் அந்த பரிசுத்தருடைய நினைவிலேயே இல்லாத நேரம் எல்லாம் துரோகம். அதனால் தான் இன்னைக்கு உனக்கு நெருக்கம், ஒடுக்கம் எல்லாம். ஆனா அப்படிப்பட்ட நெருக்கம், ஒடுக்கத்தில் இருந்து நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் உன்னை விடுவிக்க அவர் வல்லமை உடையவர். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? நீ தேவ ஜனம், நீ தேவ சமூகத்தில் தான் இருக்கிற. கர்த்தரை தேடி அவரை பாடி துதித்து அவருடைய வார்த்தைகளினால் உன்னுடைய இருதயத்தை நிரப்பி தேவனோடு உறவுல இருக்க வேண்டிய நீ உலகத்தோடு உறவில் இருந்துட்ட. அதனால் தான் உனக்கு ஒடுக்கம். 18 வருஷமா உனக்கு புத்தி வரல. சில கிறிஸ்துவ பாருங்களேன், நிறைய பிரச்சனை வரும். அப்ப கூட தீவிரப்பட்டு ஓடிக்கினே இருப்பாங்க. நான் முடிச்சிடுறேன் போய் டாக்டர் 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 டாக்டரே சோர்ந்து போய் உன்னை என்ன ட்ரீட்மெண்ட் இது போ, நான் எல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அப்ப கூட புத்தி, அந்த உணர்வு வரல. அந்த உணர்வு, என் தேவ சித்த, என்னை குறித்து என் தேவ சித்த எவ்வளவு அன்புயா இது. நீ பெத்த பிள்ளைய உன் சிந்தனில் வச்சுக்கின்னு டே இதை செய்டா அதை செய்டான்னு சொல்றல்ல, உன் தேவன் உன்னை குறித்து ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரு. ஏன் இன்னைக்கு உனக்கு ஒடுக்க நெருக்கம்? நான் மறுபடியும் சொல்றேன், எப்படிப்பட்ட ஆபத்து. இந்த ஆபத்து காலம் என்பது ஒரு வலையில சிக்கின மச்சங்கள், மீன்களை போல. அந்த மீன்கள் செத்து போயிடும். வலையில மாட்டின மீன் செத்து போயிடும். கண்ணில மாட்டின குருவி செத்து போயிடும். அது மரணத்துக்கு நேரம் இவனை சமீபிக்கும். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலையும் கர்த்தர் உன்னை மீட்க வல்லமை உடையவர். ஆமெனா. 18 வருஷம் இந்த ஜனங்களுக்கு நெருக்கம், ஒடுக்கம். அடுத்தது 9ஆம் வசனம் வாசிக்கும் போது, அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் பென்யமீன் மேலும் எப்ராயிம் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள். இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். 18 வருஷம் நெருக்கம். இப்ப கண்ணுக்கு தெரிஞ்சு இவங்களுடைய அழிவின் நாள் வந்து விட்டது. அழிவு இவங்களுக்கு வந்துருச்சு. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல இந்த ஜனங்களுக்கு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு என்ன பண்ணாங்க? இப்ப பண்றதெல்லாம் துரோகம், பண்றதெல்லாம் அக்கிரமம். இந்த சர்ச்சுக்கு போனோம், இந்த பாஸ்ட் ஜபம் சரியில்லையா? பாஸ்டர் எங்கேயோ மிஸ் ஆயிட்டாரா? பாஸ்டர் எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஆண்டவரே நீங்க ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணாரே, ஜெபம் பண்ணி கூட சரி ஆகலையே. நீ சரி ஆகலையே, அந்த உணர்வு கிடையாது. இங்கே உட்காந்து நைட்டும் பகல உட்காந்து ஜெபம் பண்ணி கிடக்கிறோம். வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டில் கர்த்தரை நோக்கி பாருங்க, பைபிள் வாசிங்க, அந்த வசனத்தை நினைவு கூறுங்க. கிறிஸ்துவ மணவாளன் கேள் இஸ்ரவேலே, உன் தேவனுக்கு கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் ஒருவரே. அவர் தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடுற நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், அந்த உணர்வுல சூஸ் பண்ணிக்க நான் தெரிந்து கொண்டால், என் கர்த்தர் மட்டுமே நித்தியமானவர். ஆனா இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? அநேத்தி சபையில் முறையிடுறாங்க. ஐயோ 18 வருஷம் எங்கடா போச்சு புத்தி உனக்கு? இப்போ ஆபத்து வீடு வரைக்கும் வந்துருச்சு. 18 வருஷமா நெருக்கணும். இப்போ என்ன பண்ணிட்டா, யோர்தானை தாண்டி உள்ள வந்துச்சு பிரச்சனை. உள்ள வந்துட்டு முத்தி எல்லா டாக்டர் சொல்லிட்டு போயிடுவாரு, இதுக்கு மேலே தேராதுங்க, கிட்னி எல்லாம் ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே அதை டயாலிசிஸ் பண்ண முடியாத கண்டிஷன், ஹார்ட்டில் எல்லாம் பிரச்சனை முத்தி போச்சு, அல்லது கல்லீரலில் ப்ராப்ளம் பெருசாகி போச்சு, அல்லது வேற எங்கேயோ ப்ராப்ளம், எல்லாம் தலைமுழுவி போயிடுச்சு, இதுக்கு மேலே ஒன்றையும் அந்த ஸ்டேஜில் நம்ம கிட்ட நிற்போம். நம்ம கத்தி கிடப்போம். ஜெபம் பண்ணுங்க, வீட்டில் உபவாசிங்க, கர்த்தரை தேடுங்க, உங்க நினைவில் அவரை நோக்கி பாருங்க, உங்க உணர்வில் அவர் வாழ விரும்புகிறாருன்னு சொன்னா தூக்கி போட்டுருது. ஆனால் இப்பவும் சொல்றேன், அப்படி எல்லாம் கரை தாண்டி போயிட்டு
எல்லாம் உங்களை விட்டு கை தூரம் உங்களை கை நழுவி போயிட்ட பிற்பாடும் நீங்க கர்த்தரை நோக்கி முறையிட்டாலும் உங்கள் முறையிடுதலுக்கு செவி கொடுத்து ரட்சிக்கிறதுக்கு நீதியும் உண்மையும் உடைய ஒருவர் இருக்கிறார். கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? அந்த காலம் நீ இந்த தெய்வத்தெல்லாம் போய் வணங்குனீங்களடா, இதுதான் எரேமியா கிட்ட ஆண்டவர் சொல்லுவார். எரேமியா 2:27-28 வாசிங்களேன். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 27-28 வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டி. எல்லாம் கவனி, எல்லாம் என்ன பாருங்க, நான் கொஞ்சம் நடிக்க போறேன். இப்போ எல்லாம் என்ன பாருங்க, இப்போ காலையில் பார்த்து தூங்கி எழுந்து, நல்லா கவனிங்க, தூங்கி எழுந்த உடனே அப்படியே எழுந்து கர்த்தாவே அப்படியே அந்த 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 கண் விழிச்சதுமே ஆண்டவரே அப்படின்னு எழுந்து முழங்கால் படிகிற முகத்தை காட்டுறியா? எனக்கு 1000 வேலை இருக்குது. முதுக காட்டுறியா? நேராக முதுக காட்டி எழுந்து போயிடுற. இந்த ஜனங்க தான் பண்ணாங்க. இன்னைக்கும் சபையில் என்ன நடக்குது இன்னைக்கு? ஆனால் ஆபத்து, அந்த டைம் காலையில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய டைம் கொடுக்கல. அந்த காலையில் எழுந்து அந்த தேவ நினைவில், கிறிஸ்துவின் நினைவில், என் புருஷன் என் மணவாளன் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் என்ற அந்த நினைவில் நீங்க கொண்டு வரல. இந்த ஜனங்கள் எனக்கு முகத்தை அல்ல முதுக காட்டுறாங்கடா. வாசியத அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள். தங்கள் ஆபத்து காலத்திலோ, ஆபத்து என்பது என்னது? டைம். ஆபத்து காலம். காலம். நல்லா இருக்கிற, இப்ப நீ நல்லா இருக்கிற, எனக்கு என்ன குறை? நான் நல்லா இருக்கிறேனே, ஜெபம் பண்ணல, நல்லா இருக்கிறேனே, பைபிள் வாசிக்கல, நல்லா இருக்கிறேனே, கர்த்தரை தேடல, நல்லா இருக்கிறேனே. இந்த காலத்துக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஆபத்து காலம் உன்னை பழிவாங்கும். அதான் சொல்றாரு, அந்த ஆபத்து காலத்துல எழுந்து எங்களை ரட்சியோன்றான். நல்லா இருக்கும் போது கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆபத்து வராதபடிக்கு இப்போ உட்காரு தேவ சமூகத்தில், உன் வீட்டில் உபவாசம் பண்ணு, உன்னை ஒடுக்கி தாழ்த்தி கர்த்தரை அறியாத அந்த காலத்தெல்லாம் தேவ சமூகத்தில் கிறிஸ்து இயேசுவின் சிலுவையில் ஆணி அடித்த அந்த காலங்களை மறந்து விடு. புது சிருஷ்டியா வான்னு சொல்லி கர்த்தர் கூப்பிடுறாரு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? தொடர்ந்து வாசி. நீ உனக்கு உண்டு பண்ணின தேவர்கள் எங்கே? உன் ஆபத்து காலத்தில் உன்னை ரட்சிக்க கூடுமானால் அவைகள் எழும்பட்டும். யூதாவே, உன் பட்டணங்களின் இலக்கமும் உன் தேவர்களின் இலக்கமும் சரி. வெட்டி கதை பேசுறதுக்கு எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க உனக்கு? வெட்டி கதை பேசுற ஃப்ரெண்ட்ஸுங்க எத்தனை? சினிமா, அந்த சினிமா, அந்த தேவர்களை கூப்பிடு. அந்த தேவர்கள் எத்தனை சினிமா, எத்தனை வீண் காரியங்கள். அவங்க போய் ரசிக்கட்டும். அவங்க தானே நினைச்ச, நீ உன் நினைவில் அவங்க தானே வச்ச, அவங்கள போய் கூப்பிடு. இப்ப அவங்க வந்து ரசிக்கட்டும். உட்கார்ந்து காலையில் தேவ சமூகத்தில் நீ ஆண்டவரை தேடி பாடி துதிச்சு. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு நேரத்தை வீணடிக்கிறாங்க இல்லையா? இப்போ இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு மன அழுத்தம், மன குழப்பம். அப்பாவை அப்பான்னு எத்தனை வாலிப பிள்ளைங்க கூப்பிடுறாங்க? அம்மாவை எத்தனை வாலிப பிள்ளைங்க வாயாரா அம்மானு கூப்பிடுறாங்க? கொஞ்சம் கையை தூக்கி சொல்ல முடியுமா யாராவது? என் பிள்ளை வந்து என்னை அப்பான்னு கூப்பிட்றான், என்னை அம்மானு கூப்பிட்றான். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளால் பெத்த தாய் தகப்பனை, அந்த குழந்தை பிறந்த நாள் முதற்கொண்டு பாதுகாத்து பராமரித்து வளர்த்த தாய் தகப்பனே இன்னைக்கு பிள்ளைகள் இன்னைக்கு நல்லா கவனிச்சுங்க. இன்னைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகள் அப்பா அம்மாவை அப்பா அம்மானு கூப்பிட முடியும். இதெல்லாம் பார்த்துட்டு ஜனங்களுக்கு புரியல. காரணம், அவன் மனசுக்குள்ள அவ்வளோ மனக்குழப்பங்கள், மன அழுத்தங்கள். காரணம், அவன் நேரத்தை வீணடிச்சு சோசியல் மீடியாவில் அவனுடைய நினைவுகளை செலுத்தி அந்த நினைவுகளில் அந்தகாரம் சூழ்ந்துக்குச்சு. இப்போ உறவுல வாழ முடியல, குடும்பத்தில் ஒட்டி உறவாட முடியல. இதை பார்த்து கூட இன்னைக்கு எத்தனை தாய் தகப்பன பிள்ளைக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீங்க? ஆண்டவரே, என் பிள்ளை சோரம் போயிருச்சு, என் பிள்ளை ஆபத்து காலத்தில் சிக்கி இருக்குது, அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல உணர்வை கொடுங்கப்பான்னு இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறேன்? இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நல்லா கவனிங்க. 8ஆம் இது எரேமியா சொல்ல 8ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. 8ஆம் அதிகாரம் 15 வாசிங்க பார்க்கலாம். 8:15. சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இது ஆபத்து. என் குடும்பம் சமாதானம் இருக்குன்னு தான் நீ நினைக்கிற. ஆனா இன்னைக்கு சமாதானம் இல்லை. இன்னைக்கு அதுக்கு என்ன காரணம்? காலம், டைம். பிள்ளை எங்கப்பா விளையாட போய்க்குது,
எந்த பிள்ளை விளையாடலாம் தெரியுமா? புத்தி தெரியாமல் பிள்ளை இருக்குது பாரு, 12 வயசுக்கு கீழே இருக்கிற பிள்ளைங்க அதை வேணா சொல்லலாம் விளையாட போய்க்குதுன்னு. 12 வயசுக்கு மேலே ஆகிட்ட பிற்பாடு அந்த பிள்ளை தேவ சமூகத்தில் தேவனோடு உறவாடுகிற ஒரு நல்ல ஒரு மனவாட்டியாக பிள்ளைகளை வளர்த்திருக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. ஆனால் இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் மன அழுத்தத்தில் போயிட்டாங்க. இன்றைக்கி வேறு மாதிரி போயிருக்கு. காரணம் என்ன? அந்த செல்ஃபோன் இன்றைக்கி கையில் வந்துருச்சு. வீடியோ கேமுக்கு அடிமை. அப்படிலாம் இன்றைக்கி பார்த்து எல்லா பிள்ளை கார்ட்டூனுக்கு அடிமை. கார்ட்டூன் எடுத்து ப்ரொஃபைல்லையும் கார்ட்டூனை எடுத்து முக்கியமான அவங்க லோகோவில் எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு. ஏன்னா அதுதான் அந்தி கிறிஸ்துனுடைய ஒரு பெரிய வெற்றி. வரப்போகிறான் ஒரு சூப்பர் ஹீரோ. பிள்ளைங்களை மயக்கி வச்சுட்டான். இன்றைக்கி அந்த கார்ட்டூனை பார்த்து அதை நினச்சதுமே மனசில் ஒரு சூப்பர் ஹீரோ எங்களை காப்பாற்றுறதுக்கு ஒருத்த வரப்போகிறோம். அந்த மிருகத்தை கண்டு ஆச்சரியப்படுவார்கள் இந்த மிருகங்கள் எல்லாரும். காரணம் என்ன? அந்த பிள்ளைங்களை டைமில் கரெக்டாக எழுந்து ஜெபிக்க வச்சு அந்த பிள்ளைங்களை நல்ல நீங்கள் தானே பழக்க வைக்கணும். நாங்கள் சர்ச்சில் தான் விட்டுட்டோம். சர்ச்சில் விட்டுட்டுனா இங்கே விட்டு போயிடு, உங்கள் வீட்டுக்கு கூட்டும் போவாத. அந்த பிள்ளை என் பிள்ளையை காப்பாற்ற முடியாது, என் பிள்ளை அவ்வளோதான், இதுக்கு மேலே என் பிள்ளை தேவ சமூகத்துக்கு வரமாட்டான், என் பிள்ளையை நான் ஆண்டருக்கே ஒப்பு கொடுத்துறேன், விட்டு சபையிலே விட்டு போயிடு, கோயில் பிள்ளையாக விட்டு போயிடு, கோயில் பிள்ளையாக விட்டு போயிடு, அந்த பிள்ளையை வேறு மாதிரி நான் ட்ரீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நினைக்கிறது நாங்கள் தான் என் பிள்ளை சர்ச்சுக்கு வருது. எப்போ வருது? ஒரு 2 மணி நேரம் உள்ளே உட்காந்துட்டு போகுது, அவள் தான். மீதி நேரம்னா உங்கள் பிள்ளை தானே. சமாதானத்துக்கு காத்திருந்தோம், ஆனால் எங்களுக்கு என்ன வந்துச்சு? ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து தான் வந்திருக்கு. இப்போ பிள்ளைங்களை இங்கே வாடாங்க அப்படின்னு, ஐயோ வேணாம் பேசிட்டா அவன் என்ன விட்டுட்டு ஓட்டுருவானா, தற்கொலை பண்ணிக்குவானா? இந்த சின்ன பிள்ளைங்களை பெற்று வளர்த்துக்கிறேன். அவங்களுக்குலாம் என்ன நினைப்போன்னா, சீ என் பிள்ளையெல்லாம் அவள் வளர்க்குற மாதிரி நான் வளர்க்க மாட்டேன். உன் பிள்ளை பயங்கரமாக போகும். நீ நினச்சின்னு உட்காந்து இனி வரக்கூடிய காலத்தில் என்ன ஆகுமோ தெரில. இன்றைக்கி எந்த தாய் தகப்பனும் இன்றைக்கி பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ணி ஜீவனுக்கு நேராக நடத்த முடியவில்லை. ரட்சிப்பார் இல்லை. ஆபத்து காலத்துக்குள்ள பிள்ளைங்க இருக்கிறாங்க இன்றைக்கி, தெரியுமா? வருத்தத்தோட வேதனையோட சொல்கிறேன். மன அழுத்தது எனக்கு வலிக்குது. எனக்கு அந்த பிள்ளைங்கள்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி 12 வயசுக்கு மேலே பிள்ளை வெளியே போய் ஊரை சுற்றுறான் அப்படின்னாவே அவன் ஆபத்து காலத்துக்குள் இருக்கிறான். அவன் இது நான் பேசுறதுலாம் தியாலஜி, இதெல்லாம் பேசுனா நிறைய ரகசியங்கள் இருக்குது. இதெல்லாம் எடுத்து காட்ட டைம் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க, இந்த ஜனங்களுக்கு 18 வருஷமாக நெருக்கப்பட்டார்கள், புத்தி வரல. அவங்கள யோர்தானை தாண்டி மரணம், யோர்தான் என்பது மரணம் யோர்தானை தாண்டி இஸ்ரவேலை நெருக்கக்கூடிய பயங்கரமான நெருக்கத்துக்கு உள்ளானார்கள். அப்போ கர்த்தரை நோக்கி முறையிடுறாங்க, ஐயோ ஆண்டவரே, முன்னாடி முதுக காட்டினல்ல, இப்போ கர்த்தர் சொல்ல போங்கடா, எனக்கு முதுக காட்டினல்ல, உன்னை வாழ வைக்கிறவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர், உனக்கான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினவர், உன் மேலே அன்பாக இருக்கிறவர், உன் நினைவாகவே இருக்கிற நான், என்னை காலையில் எழுந்து நினை, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள், அதிகாலை என்னை நோக்கி பாருன்னு சொல்லி கர்த்தர் கத்தி கிடக்கிறாரு. எத்தனை பிள்ளை இன்றைக்கி காலையில் ஜெபத்துக்கு அனுப்புகிறீங்க? நீங்கள் தான் வீட்டில் எழுந்து ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் ஜெபிக்க வைக்க மாட்டுற. சபையிலையாவது 5 மணிக்கு ஜெபம் இருக்குதுன்னு சொன்னால் அதுலேயும் பிள்ளைங்களை விட்டுட்டு அப்புறம் புள்ள தாறுமாறாக போயிருச்சு, புள்ள எல்லையை மீறி போயிருச்சு, ஐயோ அருவருப்பான காரியத்தை புள்ள செய்து முறையிறது. நான் என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும். டெய்லி ஜெபிக்கிறேன், கையை உயர்த்தி ஆண்டவரே இந்த பிள்ளைங்க பேரை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறேன். நீ நினச்சி உட்காந்துங்கிற உன் ஜெபத்தில் ஓடுதுன்னு உங்கள் அன்பாய் சொல்கிறேன். சபையில் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணி கையை உயர்த்தி உங்களுக்காக தேவ சமூகம் நிற்கிறதுக்காக கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை வச்சிருக்கிறாரு. நீ சபையில் இருக்கிற. ஆனால் உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிறேன், நீ எவ்வளோ தூரம் போனாலும் சரி, நீ காலையில் இருந்து கர்த்தரை தேடாமல் போயிட்டு கர்த்தருக்கு முதுக காட்டி அவருக்கு முகத்தை காட்டாமல் முதுக காட்டி ஓடினேன். ஆனால் ஒரு நேரம் வரும் உனக்கு ஆபத்தில் போய் சிக்கிக்குவேன். ஆனால் அந்த நேரத்திலையும் உன்னை காப்பதற்கு உன் தேவன் உண்மை உள்ளவர். ஆமேனா? அதை தான் நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பேசுகிறேன். அந்த நேரத்திலையும் உன் ஜெபத்தை கேட்டு உனக்காக மனதுருகுவதற்கு உன் கர்த்தர் உண்மையுடையவராக இருக்கிறார். அவரையே பிடிச்சிக்கோ, அவரையே நம்பு. அவர் எல்லா பாவங்களையும் மிருதுகளையும் மன்னிக்கிறதுக்கு உண்மையுள்ள கர்த்தராக இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை வாலிப பிள்ளை பெத்த அப்பான்னு கூப்பிடுது, வாயார இன்னைக்கு எத்தனை பிள்ளை அப்பான்னு கூப்பிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அப்பா, அதுக்கு யார் காரணம்ன்றீங்க? எவ்வளோ பெரிய கொடுமையில் சுபாவ அன்பு இருக்குது. அது கடைசி காலத்தில் சுபாவ அன்பு. எத்தனை பிள்ளை இன்னைக்கு, நான் வெளியில் இருக்கிற குடும்பத்தை கேட்கல, கிறிஸ்தவ குடும்பத்தை கேட்குறேன், எத்தனை பிள்ளை இன்னைக்கு அம்மானு வாய் திறந்து பிள்ளை அம்மானு கூப்பிடுது? எனக்கு என்னன்னு தெரியல, நான் இதெல்லாம் யோசிச்சே வரல, ஆனால் திடீர்னு வருது எனக்கு.
யாருக்காக பேசுறேன்னு தெரியல ஆண்டவர். எச்சரிக்கை, ஆபத்து காலம் கிட்டி இருக்கிறது, எச்சரிக்கை. ஆண்டவர் யாருக்கோ பேசுறார், உன் பிள்ளைக்காக உபவாசம் பண்ணி அழு. என் பிள்ளை மனக்குழப்பத்தில் போயிருச்சு ஆண்டவரே, என் பிள்ளை ஆபத்து சூழ்ந்திருக்குது ஆண்டவரே, என்ன நடக்குமோ என் பிள்ளைக்கு. இப்பயே சொல்கிறேன், தேவ சமூகத்தில் உட்கார்ந்த முழங்கால் படிட்டு அழுங்க. பிள்ளைகள் இன்னைக்கு தாறுமாறாக போயிருச்சு, இன்னைக்கு ஆண்டவரின் அழுங்க. இந்த ஜனங்க என்ன செய்தார்கள், முறையிட்டார்கள். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 10ஆம் அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரம் 11 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தியரும் சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா? அல்லேலூயா. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ரட்சித்தார் தானே? வியாதியிலிருந்து, போராட்டத்திலிருந்து, நெருக்கத்தில், அந்த ரட்சித்த அந்த நாளை நினைவு கூறுங்கள். இப்போ கர்த்தர் பேசுறாரு, நீங்க கூப்பிட்டீங்களே அந்த ஜனங்க கையில் தான் உங்களை ரட்சிக்கவில்லையா? நான் தானே உங்களை ரட்சித்தேன். அப்படி இருந்தோம் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்து, அது அந்த அந்நிய தேவர்கள் என்பது கிறிஸ்து இல்லாத நினைவுகள். உன் நினைவை தான் கர்த்தர் இங்க பேசுறாரு. நீ கிறிஸ்துவ நினைச்சியா? உன் நினைவில் கிறிஸ்துவ கொண்டு வந்தியா? அவர்தானே உன் நினைவாகவே, அவர் நினைவாகவே நீ இருக்கும்படியாய் அவர் என் ஆத்தும மணவாளன். எருசலேமின் குமாரத்திகளே, என் ஆத்தும மணவாள், என் ஆத்தும நேசரை கண்டீர்களா? என் ஆத்தும நேசர் என்பது தான் உன்னத பாட்டு 3:1 வாசியது. அந்த நினைவு தான் கிறிஸ்தவம். அந்த நினைவுல என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருப்பாரே, அதுதான் கிறிஸ்தவம். வாசி. ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன். இதுதாங்க புதிய ஏற்பாட்டு பூர்ணமாக்கப்பட்ட சபை. நம்முடைய நினைவுல கிறிஸ்து இல்லைன்னா தேவையில்லாத ஆபத்துகள் வரும். ஆனா இப்ப சொல்றேன், அந்த நேரங்கள்லாம் வீணடிச்சிங்க. அந்த நேரங்களை வீணடிச்சு நிமித்தமாய் ஒரு ஆபத்து வரும். ஆனால் கர்த்தர் அந்த ஆபத்திலையும் காக்க நமக்கு வல்லமை உடையவர். ஆமென் சொல்லுவோமே. இப்போ வாசி. அப்படிதான் நீங்கள் என்னை விட்டு என்பது உங்கள் நினைவில் என்னை நினைக்கவில்லையே, உங்கள் நினைவை விட்டு என்னை விட்டு விட்டீர்களே, உங்கள் நினைவில் என்னை விட்டு விட்டீர்களே. உங்கள் ஆத்தும நினைவு, உங்கள் ஆத்தும வாஞ்சில் நான் இல்லையே. அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள், ஆகையால் இனி உங்களை ரட்சியேன் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன சொல்றாரு? நீங்க என்னை விட தூரம் போயிடுங்க. அப்படி அல்ல. இந்த பாருங்க, நீங்க பண்ண அந்த நீங்க பண்ண அந்த கெடுதிக்கு, அந்த நீங்க பண்ண அப்படிப்பட்ட துர்க்காரத்துக்கான ரிசல்ட் என்னன்னா, நான் உங்களை ரட்சிக்கவே முடியாது. அடுத்தது, நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள், அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும். நான் ரொம்ப பிஸி, ஞாயிற்றுக்கிழமை வேலை இல்லைன்னா எனக்கு கம்பெனி விட்டு நீனா கம்பெனியில் நீனா முக்கியமான ஜிஎம்மா ஹெச்ஆராக இருக்கிறியா? நீ அங்கே நீ ஹெச்ஆரே இருந்தால் கூட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னா தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை என் ஹெச்ஆர் போஸ்டிங் போயிடும், போய் ஹெச்ஆர் போஸ்டிங்கில் போய் நின்றுடா போடா, உனக்கு ஆபத்து காலத்தில். எனக்கு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு, முக்கியமான வேலை இருக்கு, அப்போ அதை போய் ரட்சிக்க சொல்லு போ அப்படி சொல்லி கர்த்தர் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே 15 வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவ அறிக்கை செய்தார்கள். கரங்களை ஆமென் சொல்லாமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இரக்கமுள்ள தேவன் நம் தேவன். அல்லேலூயா. நீங்கள் என்னை விட்டு சோரம் போனீர்கள், உங்கள் நினைவில் நான் இல்லை. ஆனால் இவங்க சொல்றாங்க, நாங்கள் பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானது எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சியும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய எல்லா விதமான அசுத்த கிரியைகளையும் நினைவை விட்டு அகற்ற வேண்டும். இந்த நினைவில் இந்த பொல்லாத விக்கிரகங்களை விட்டு அகற்ற வேண்டும். உண்மையிலேயே இந்த ஜனங்க ஒரு நல்ல மனம் திரும்புதலுக்குள்ள வந்தாங்க, தீர்மானம் பண்ணாங்க, ஆண்டவரே உங்களை தவிர வேற எதுவுமே எனக்கு மனமகிழ்ச்சி இல்லப்பா என்ற தீர்மானத்துக்குள்ளே வந்தார்கள்.
அந்நிய தேவர்களை அகற்றினார்கள். என் மாமன் வீடு, என் சொந்தக்காரன் வீடு, என் மாமன் வீட்டில் கல்யாணம், என் சித்தப்பா வீட்டில் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது, ஆண்டவரே இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் இதை போகிறேன், அதையெல்லாம் அகற்றினாங்க. எல்லா தேவ சமூகத்துகளே வந்து அவர்களை விலக்கினதை கர்த்தர் கண்டார். அப்பொழுது கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். ஆராதனை செய்தார்கள். கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தருக்கு என்ன செஞ்சாங்க? ஆராதனை. எது ஆராதனை? அந்நிய தேவர்களை அகற்றுங்க. தேவையில்லாத வீண் நினைவுகளை, தேவையில்லாத வீண் சிந்தனைகளை. எனக்கு இந்த டாக்டர் வந்து இதில் வேற, அந்த டாக்டர் ரொம்ப க்ளோஸ் தெரியுமா? அந்த டாக்டர் இப்போ சில டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வியாபார ஒரு உக்தியை வந்து கையாளுவாங்க. இப்போ சின்ன சின்ன குழந்தைகளை கூட்டிட்டு போனால் அந்த குழந்தை பேரை கேட்டுக்குவாங்க. ஏன்னா எத்தனையோ டாக்டருங்க, ஏன்னா இன்றைக்கி பயங்கரமான காம்படிஷன். இன்றைக்கி அந்த காம்படிஷனில் எத்தனையோ டாக்டருங்க மருத்துவம் கிளினிக் வந்துன்னே இருக்குது. அதில் கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குழந்தை பேர்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கின்னு உடனே அவங்க என்ன பண்ணலாம் விசாரிப்பாங்க. என்னடா எப்படி இருக்கிற, இப்படி அப்பப்போ வந்துடும் அப்படின்னு சொன்னது அப்படியே அந்த டாக்டருக்கு என் பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, உன் பிள்ளைய நோயாகவே வச்சுக்கின்னு அந்த டாக்டர் டெய்லி தூக்கிப்போ. இதில் வேற பெருமையாக பேசுது. அந்த டாக்டருக்கு என் பிள்ளைன்னா அப்படியே ஞாபகத்திலேயே வச்சிருப்பார். ஆமாம், அவர் பெரிய கடவுள், அவர் இயேசுராஜா தானே. அவர் எவ்வளவு பட்டாளம் புத்தி வர மாட்டேங்குது. இதில் வேற இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்கள். அந்த போலீஸ் எனக்கு ரொம்ப தெரியும். ஒரு நாள் அவனுக்கு வந்து கேஸே கிடைக்காது, ஒன்று தான் தூக்கி போவான். அதனால பெருமையாக பேசுறது. எனக்கு இவனை தெரியும், எனக்கு அவனை தெரியும். எனக்கு எங்கள் மாமா எனக்கு இப்படிலாம் வந்து நின்றுவார். எனக்கு எங்கள் மாமா இப்படிலாம் நிமித்திடுவார். எங்கள் பெரியப்பா இருக்கிறான், என் சித்தப்பா இருக்கிறான். இவர்கள் என்ன செய்தார்கள்? மொத்தத்தை அகற்றினாங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு ஜெபிக்கிறது கிடையாது. சரி வா, நீ எவ்வளவு பண்ணாலும் நான் ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லாமா? உங்களுக்காக நீங்கள் உங்க ஆபத்து காலத்தில் உங்களை விடுவிக்கிறதுக்காக உன் கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை நோக்கிப்பார், கர்த்தரை பிடித்துக்கொள். எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க அப்பா அம்மாவை அம்மா அப்பான்னு வாய் தந்து கூப்பிடுறாங்க. ஆண்டுகிட்ட போய் முறையிடுங்க. வாசிங்க, கர்த்தருக்கு அவர்கள் ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகி, கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவாமா, அவருடைய வருத்தத்தை பார்த்து அவர்கள் மேல் அவர் மனதுருகினார். அவர் மனதுருகிற தேவன் அவர் இரக்கமுள்ள கர்த்தர் அவர். ஆனாலும் கர்த்தரை நீங்க நினைவில் கொண்டு வாங்க. எப்படிப்பட்ட ஆபத்து காலத்திலும் அந்த ஆபத்து காலத்தை நீ அந்த ஆபத்து காலத்திலிருந்து நீ ரிலீஸ் ஆகலனா ஆபத்து உன்னை அழித்து விடும். ஏன் ஆபத்தை கண்டு நீ அலர்ட்னஸ் ஆகணும்? ஆபத்து காலத்தில் ஏன் ஒரு சின்ன வியாதி வருதா, ஏதோ ஒரு பிரச்சனை வருதா, நீங்கள் உடனே கொஞ்சம் அலர்ட்னஸ் ஆகிடுங்க. வியாதி என்பது வியாதி அல்ல, வியாதின்னு நீ தான் வந்து அதுக்கு முத்திரை குத்துற. இப்போ உதாரணத்துக்கு உடம்புல வந்து சுகர்னு வச்சுக்க, டாக்டர் வந்து செக் பண்ணி சொல்கிறாரு, இந்தாம்மா உனக்கு சுகர் ஆயிடுச்சு, நீ போய் இந்த டேப்லெட் எடுத்து நீ போடு. அதை வியாதியாக பார்க்கறது நீ அதை வியாதியாக பார்த்து வியாதி தங்கிடும். என்ன பிரச்சனை? அறுசுவை உணவு நம்முடைய உடம்புல, அறுசுவையில் தான் ஜீவன் இருக்கிறது. என்னது? உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, புளிப்பு, கசப்பு, இனிப்பு. இந்த 6 சுவையும் உடம்புல சமநிலை தாங்க தேவன். ரன் அண்ட் ரிட்டன், சமநிலை தான் தேவராஜ்யம். இது எல்லாம் சமமாக இருக்கணும். இப்போ சுகர் அதிகமாயிருச்சு, ஓகே, இப்போ என்ன, என் உடம்புல சுகர் அதிகமாகிருச்சு, எந்தெந்த சாப்பாட்டில் சுகர் இருக்குது அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கின்னா நான் நார்மலைஸுக்கு வந்துடுவேன். நீ அதை வியாதியாக பார்க்குற. இப்போ உனக்கு தைராய்டு நீ எதுக்கு வியாதியாக பார்க்குற? தைராய்டுக்கு நான் தைராய்டு வந்துருச்சு, நான் மாத்திரை போட்டுறேன். அந்த தைராய்டுக்கான அந்த காரணி என்ன? அந்த தைராய்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? ஓகே, உனக்கு வேற என்ன பிரச்சனை? இப்போ பிபி வந்துருச்சு. இப்போ பிபி வந்து வியாதியா? வியாதி கிடையாது. ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அதிகமாக லோ ஆகுது. அது என்ன? நம்ம ஆட்களுக்கு அதெல்லாம் ஆபத்து காலத்தில் போய் மாட்டிக்கிறான், வெளியே வர முடியல. சுகர் ஒன்று அழிச்சிரும், பிபி ஒன்று அழிச்சிரும், உன் கடன் ஒன்றை அழிச்சிரும். என்னது? எந்த எவிடன்ஸும் வேணாமா, எந்த டாக்குமெண்ட்டும் வேணாம். நோ டாக்குமெண்ட், ஜஸ்ட் 2 minutes. உனக்கு 2 நிமிஷத்தில் உனக்கு லோன் வந்து சாங்ஷன். உனக்கு உடனே லாய பொழுது ஆபத்தில் மாட்டிக்கிற. ஒரு தம்பி வந்து சொல்கிறாரு, 8 லட்சம் ரூபாய் அப்பா வாங்கினாரு. எதுக்குப்பா 8 லட்சம் ரூபாய்? ஒரு சின்ன கடன் ஒன்று அடைக்கிறதுக்காக 8 லட்சம் ரூபாய் வாங்கினாரு.
இன்னைக்கு போய் கையெழுத்தெல்லாம் போட்டு 8 லட்ச ரூபா வாங்கிட்டாரு. இன்னைக்கு போயிட்டு நாங்கள் போய் நிற்கிறோம். 22 லட்ச ரூபாய் கட்டணமா 8 வருஷத்துக்கு. 8 லட்சம் எங்க இருக்கு? 22 லட்சம் எங்கடா இருக்கு? இன்னைக்கு மனுஷர்கள் போய் ஆபத்தில் போய் மாட்டிக்கிறாங்க, ஆபத்து காலத்தில் போய் மாட்டிக்கிறாங்க, வெளியே வர முடியல. அந்த இடத்துல கூட கர்த்தரை நோக்கி பார்க்க மாட்டாங்களேன்றது தான் கர்த்தருக்கு வருத்தம். உனக்காக மனதுருகுகிற உன் கர்த்தர், அல்லேலூயா, உனக்காக மனதுருகுகிற உன் தேவன். காலையிலேருந்து உன் தேவை என்னங்க? நான் என்ன வீடு கட்டல ஆண்டவரே, அவரை நோக்கி பாரு. உன்னை படைச்சவருக்கு உனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி 6 நாளில் எல்லாத்தையும் படைச்சிட்டு 6வது நாளில் மனுஷனை படைச்சி பாடுறான்னு காட்டுறார் ஆண்டவர். நீ வர்றதுக்கு முன்பதாக உனக்கான எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. உன் நினைவில், அந்த உணர்வில் தேவ சித்தம் இன்னது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு ஆபத்து உண்டான நாளில் கர்த்தரை நோக்கி பார்ப்பது என்பது ரகசியங்க. அது சேஷ்டபுத்திரனுடைய ஒரு ஸ்பிரிட், அது சேஷ்டபுத்திர ஆவி. யாக்கோபு சொல்லுவார், அவர் சீகேமில் போய் மாட்டிக்குவார். சீகேமில் அவருக்கு ஆபத்து சூழ்ந்து கொண்டது. ஆபத்து சூழ்ந்து கொண்டு தன்னுடைய மகள் வேசியாய் போனால் அவளை கற்பழித்து விட்டான் சீகேம் என்பவன். தன் 2 பிள்ளைகளாகி சிமியோனும் லேவியும் கொலைபாதகர்களாக எழுந்து ஒரு பயங்கரமான ஒரு கொலைபாதகத்தை அங்கே செய்தார்கள். அங்கே யாக்கோபு பயந்து அலறிக் கொண்டிருக்கிறார். ஐயோ, என் வாசனையை கெடுத்து போட்டீர்கள் என்று சொல்லி யாக்கோபு அங்கே அலறி அழுகிறார். அந்த நேரத்தில் கர்த்தர் யாக்கோபோட பேசுகிறார். யாக்கோபே, என்னை மறந்துட்டல்ல? யாக்கோபாக இருந்தாலும் சரி, அவரை நினைவில் வைக்காம உடன்படிக்கையில் எங்கேயோ மிஸ் ஆகும்போது வீட்டில் பிரச்சனை சூழ்ந்து கொள்ளும், நெருக்க சூழ்ந்து கொள்ளும். எந்த இடத்துல உடன்படிக்கை மிஸ் பண்ண ஆண்டவரே, அந்த வசந்த வாசிங்க 35, ஆதியாகமம் 35:3 வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 35:3. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவருளி. எல்லாரும் கரங்களை ஊத்தி ஆமென் சொல்லாமா? எந்த நாளிலே எனக்கு ஆபத்து ஏற்பட்ட நாள், காலம், டைம். ஏன் ஆபத்து வருது சொல்லுங்க? காலத்தை பிரயோஜனப்படுத்தவில்லை, காலத்தை விரயமாக்கினேன். தேவனை நினைக்க வேண்டிய காலத்தில் என் உணர்வில் நான் அந்தகாரமாக்கினேன். அதனால தான் இன்னைக்கு அந்தகாரம் சூழ்ந்து கொள்ளுகிறது. யாக்கோபு சொல்றாரு, நம்ம எல்லாரும் எழுந்து பெத்தேலுக்கு போகலாம் வாங்க. ஏன் தெரியுமா? எனக்கு ஆபத்து ஏற்பட்ட நாளிலே எனக்கு என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு பதில் கொடுத்த என் கர்த்தர் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? யாக்கோபுடைய வாழ்க்கையில் என்னமா ஆச்சு? ஒரே பொண்ணு தீனால கற்பழிச்சிட்டான். தேசத்து பெண்களை பார்க்க நான் போறேன்னு சொல்லிட்டு உள்ள போறான். மகளுடைய வாழ்க்கையே போயிருச்சு, சூனியமாயே போயிடுச்சு. 2 பிள்ளைகள் லேவியும் சிமியோனை எழுந்து வஞ்சகமாய் விருத்த சேதனம் பண்ண வச்சுட்டு 3வது நாளில் எல்லாருக்கும் நோவெடுத்து அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு பட்டயத்தை எடுத்துக்கொண்டு எல்லாரும் வெட்டி போட்டார்கள். கொலைபாதகர்களாக மாறிவிட்டார்கள். அந்த தேசத்தை சுற்றின ஜனங்களுக்கெல்லாம் யாக்கோபு பயந்து, ஐயோ, என் குடும்பமும் என்னை சார்ந்த எல்லாரும் அழிந்து விடுவார்கள் என்று பயந்து கொண்டு நடுங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் யாக்கோபு உணர்வு வந்துச்சு. நினைத்து பார்த்தார், என் கர்த்தர் எனக்கு ஆபத்து உண்டான நேரமெல்லாம் என்னை காக்கிறவர் என் கர்த்தர் ஒருவர் மட்டுமே. மருந்து மாத்திரை இல்ல, டாக்டர் காலில் வீழ்ந்து கிடக்காத சனையனுங்களா? கடுப்பாவது எனக்கு. எதுக்கேத்தாலும் ஹாஸ்பிட்டல், தேவ சமூகத்தில் உட்காந்து தேவனை நோக்கி பார்க்கற மனப்பாங்கு கிடையாது. நான் ஹாஸ்பிட்டலுக்கே போகாதன்னு சொல்லலை, ஏதோ ஒரு ஸ்டேஜில் போயிடலாம். எதுக்கேத்தாலும் ஹாஸ்பிட்டல், எதுக்கேத்தாலும் சொந்த பந்தம், எதுக்கேத்தாலும் அவங்கிட்ட போவோம் இவங்கிட்ட போவோம் ஓடி. ஆனால் யாக்கோபுக்கு இந்த உணர்வு வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த யாக்கோபு இந்த உணர்வு வரக்கூடிய இந்த அனுபவம், அவரை நோக்கி பார்க்கிற இந்த அனுபவம் என்பது அது ஒரு சேஷ்டபுத்திர பாகம். அது சேஷ்டபுத்திரத்தினுடைய அபிஷேகம். இங்கே சேஷ்டபுத்திரனாக யாசா இருக்கிறார். ஆனால் என் கர்த்தர் எனக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவர். அன்னம் என்பது போஜனம், வஸ்திரம் என்பது துணி இல்லையா? அவர் அந்நியன் மேல் அவர் இரக்கம் வைத்து, அந்நியன் மேலே அவர் இரக்கம் வைத்து, அதாவது பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையும் ஆதரிக்கிற தேவன் என் தேவன். என் தேவன் எனக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவர். அன்னம் என்பது கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த சரீரத்தை பிச்சு சாப்பிடுகிற அனுபவம். அது சேஷ்டபுத்திரனுக்கு மாத்திரமே அது கிடைக்கும். அன்ன வஸ்திரம். இந்த அன்ன வஸ்திரத்தை தான் கர்த்தரங்கே ஈசாக்குக்குள்ளே வைத்திருந்தார். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும்
கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் உனக்கு தந்தோர். அந்த கொழுமை என்பது அந்த அன்னம், அந்த 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 மகிமையினுடைய அந்த ஆசீர்வாதம் என்பது, அந்த வஸ்திரம் என்பது மகிமையின் சரீரம். அந்த வஸ்திரம் என்று இயேசுராஜா இந்த மாம்ச வஸ்திரத்தை, அழுக்கு வஸ்திரத்தெல்லாம் கழட்டி அங்கே அங்கே அந்த கல்லறையிலே வச்சுட்டு அவர் மகிமை அடைந்தார். மகிமை அடைந்த அந்த வஸ்திரம், இந்த வஸ்திரம் என்பது அதிகாரத்தை காண்பிக்கிறது. அன்னம் என்பது போஜனம். அது கிறிஸ்து இயேசுடைய சரீரத்தை பிச்சு சாப்பிடுகிற, அவருடைய சிலுவையை, கிறிஸ்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதம் என்னுடைய தியானமாக இருக்கிறது என்கின்ற அன்னம், அந்த போஜனமும். வஸ்திரம் என்பது மகிமையின் வஸ்திரம், அதுதான் மணவாட்டிக்கான வஸ்திரம். இப்போ இயேசுராஜா வருகையில் நம்ம போகும்போது இந்த வஸ்திரம் கூட போகாது. ஆமேனா? அதை தான் அவர் சொன்னார். இதை யாக்கோபு நல்லா உத்து கவனித்து வாங்கிக்கினாரு. எங்கள் அப்பா குருடன், எங்கள் அப்பாவுக்கு கண்ணு தெரியல, எங்கள் அப்பா மாம்சத்துக்கு செத்தவர், எங்கள் அப்பாவுக்கு மாம்ச கண் செத்து போச்சு, ஏதேனில திறந்த அந்த மாம்ச கண் செத்து போச்சு, எங்கள் அப்பாவுடைய கண்கள் குருடா இருக்கிறது, ஆனால் மனக்கண்ணில் எங்கள் அப்பா தெளிவாக இருக்கிறாரு. அப்போ என்ன செய்யணும்? சேஷ்டபுத்திர பாகம், அப்படியே சேஷ்டபுத்திரன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவருடைய நினைவுல நான் என்ன நினைக்க இருக்கணும்? அன்னவஸ்திரம் எனக்கு கிடைக்க வேண்டும், அன்னவஸ்திரம் எனக்கு கிடைக்க வேண்டும். இதுதான் ஆபிரகாமுடைய மார்க்கம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் அன்னவஸ்திரத்தினால் போஷிக்கப்பட்டவர்கள். அப்போ நல்லா கவனிங்க, இந்த வஸ்திரம் என்பது மகிமை அடைந்த என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் இந்த பூமியில் அரசாட்சி செய்ய போகிறார். அதனால இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை மூத்த குமாரனாகிய ஏசாவுக்கு கொடுக்கும்படியாக அவர் ஆயத்தப்படும் போது இந்த ஈசாக்கினுடைய ருசியும், ஈசாக்கினுடைய வஸ்திர வாசனையும், ஈசாக்கினுடைய ருசியும், ஈசாக்கினுடைய வஸ்திர வாசனையும், இதுதான் அந்த நினைவு. எங்க அப்பாவுக்கு கண்கள் குருடா இருக்கிறது, எங்க அப்பா கண் குருடாக்கப்பட்டவன். எங்க அப்பா உலக இச்சையை பார்க்கிறவன் அல்ல, எங்க அப்பா உலகத்தை பார்த்து சுதந்திரத்து கொண்டிருக்கிறவன் அல்ல, உலகத்துடைய காரியத்தில் தலையிட்டு கொண்டு இருக்கிறவன் அல்ல. எங்க அப்பா குருடனாய் இருக்கிறான், என் தகப்பன் மாம்சத்துக்கு செத்தவனாய் இருக்கிறார். எங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்படி என்ன செய்யணும்? ஈசாக்கினுடைய ருசியும் ஈசாக்கினுடைய வஸ்திர வாசனையும், இதான் அந்த அன்ன வஸ்திரம். இந்த அன்ன வஸ்திரத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற என் மகிமையின் கர்த்தர் இப்போ இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை கரெக்டாக ஏசாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, நீ போய் ருசி உள்ள பதார்த்தங்களை நீ கொண்டு சமைத்து கொண்டு வா என்று சொன்னதும் அவர் என்ன செய்கிறார்? அதற்குள்ள ரெபேக்காள் முந்திக் கொண்டு போய், நீ போய் இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை சுதந்திரித்துக்கொள் யாக்கோபே. ஏன் இந்த யாக்கோபுக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம் என்று சொன்னால், நீதான் கூடாரவாசியும் குணசாலியமா இருக்கிறாய், நீதான் கூடாரவாசியும் குணசாலியமா இருக்கிறாய். கூடாரவாசி என்பது மாம்சத்தை சிலுவையில் ஆணி அடிக்கிற அனுபவமும், குணசாலி என்பது ஓடி 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 உழைக்கிற அனுபவமும். ஓடி ஓடி உழைக்கிற, எப்பாடே சாப்பிட்டு இருக்கிறேன், சோறு நெஞ்சு அடைச்சிருச்சு, கொஞ்சம் தண்ணி மொழ்றா அப்படின்னா உன் புள்ள தண்ணி மொண்டு கொடுக்குறானா? அவன் கூடாரவாசியா வேட்டைக்காரனா? ஊரை சுற்றுறது தான் உன் பிள்ளைக்கு வேலை. இதெல்லாம் பார்த்து இன்னைக்கு ஆவிக்குரிய தாய் தகப்பன் அழறீங்களா? இன்னைக்கு அழறீங்களா? இன்னைக்கு இந்த ரெபேக்காளுக்கு ஒரு நல்ல வெளிச்சம் இருந்துச்சு. யாக்கோபே, உன் நினைவில் இருக்கிறவர் அந்த கூடாரம், நம்முடைய பண்டிகையில் ஆசரிக்கப்படுகிற நகரமாகி சியோனை நோக்கி பார். அந்த அந்த எருசலேமை உன் கண்கள் அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கக்கூடாத குடரமாகவும் இருக்கும். அதன் ஆணி பிடுங்கப்படுவதும் இல்லை, அதன் கயிறு அறுக்கப்படுவதும் இல்லை. காரணம், என் கர்த்தர் சிலுவையில் பலியாகி மகிமையின் கர்த்தர் அங்கே மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் ஸ்தலம் போல் இருப்பார் என்கின்ற வெளிச்சத்தை உடையவர் தான் இந்த யாக்கோபு. அதனால் என்ன செய்துட்டார் அப்படின்னா, இந்த சேஷ்டபுத்திரன் என்பவன் எப்படிப்பட்டவன் என்றால், அப்பா சொல்கிறத அப்படியே கேட்கணும். சேஷ்டபுத்திர பாகம் என்பது சொத்து ஒருத்தர் இருக்குது அப்படின்னா, அப்பாவுக்கு சொத்து இருக்குது அப்படின்னா, அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 2 பிள்ளைங்க அப்பாவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த சொத்தை பிரிக்கும் போது 3 பங்காக பிரிக்கணும். சரி, இப்போ 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சொத்து எத்தனை பங்காக பிரிக்கணும்? 4 பங்காக எக்ஸ்ட்ரா ஒரு பங்காக பிரிக்கணும். எதுக்கு? இந்த அப்பாவுக்கு ஒரு பங்கு,
சேஷ்டபுத்திரன் அப்படின்னா என்ன, அப்பாவுக்கு வந்து எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கும். அப்பா தான் பங்கிட்டு கொடுக்குறாரு. அப்பா வந்து ஒரு பெரிய பங்கு, பெரிய பல்கான, ஏன்னா அப்பாவுக்குன்னு ஒரு கடமை இருக்குது. அவர் என்ன பண்ணால் மற்ற வேலைக்காரங்களை பார்க்கணும், அல்லது மற்ற கடமைகள் இருக்குது. அந்த வீட்டில் பெண் பிள்ளைகள் தான், அந்த பெண் பிள்ளைகளை ஆதரிக்கணும். இப்போ அந்த அப்பாவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மூணு பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பெண் பிள்ளைங்க அப்பா பார்க்கறதுக்கு வந்தாங்கன்னா அந்த பெண் பிள்ளைகளை நல்லா போஷித்து பராமரி, நேரம் இந்த வீட்டில் அண்ணன் தம்பி பார்க்கணும் இல்லையா, வீட்டுக்கு வரும்போது பார்க்கணும். அப்போது அப்பா வந்து ஒரு பெரிய பல்கான ஒரு சொத்தை வச்சுக்கின்னு மீதி சொத்தை பிரித்து கொடுப்பாரு. அப்போ சேஷ்டபுத்திரனுக்கு என்ன கொடுப்பாருன்னா, தன்னுடைய சொத்தையும் எடுத்து அந்த முதற் பிறந்தவனுக்கு கொடுத்துருவார். ஏன்னா எல்லா நீதியும் அந்த முதற் பிறந்தவன் நிறைவேற்ற, அப்பாவுடைய நீதியை நிறைவேற்றணும். அப்போது இப்போ ஏசா தான் வந்து முதற் பிறந்தவன். இப்போ அப்பாவாகிய ஈசாக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறாரு. அப்பா ஏசா வந்திருக்கிறேன், வாப்பா கிட்ட வா, உன் கையை தொட்டு பார்க்க போகிறேன். ஏன் தொட்டு பார்க்குறேன்? ஏசா உடம்பெல்லாம் முடி. இந்த முடி என்பது எதை குறிக்குது? ஞாயிற்றுக்கிழமை தெளிவாக அந்த அறிவிப்பு பகுதியில் லைட்டாக போட்டேன். முடி எதை குறிக்கிறது? வெரி குட். ஆவிக்குரிய உடன்படிக்கை, ஆவிக்குரிய நிலை. அது மெயின் கான்செப்ட்னா முடியல தான். என்ன இல்லை, முடியை பிடுங்க ரத்தம் வந்துடுமா? ஒரு முடியை பிடிங்க பார்த்துங்க, முடியல என்ன இல்லை? பிளட் இல்லை. இதெல்லாம் பயங்கர ரகசியம். அதாவது வந்து முடி என்பது ஆவிக்குரிய நிலை, ஆவிக்குரிய நிலை. அப்பா சொல்றத அப்படியே கேட்குறவன் தான் சேஷ்டபுத்திரன். அப்பா சொல்றத அம்மாங்க என்ன பண்ணணும்? ஆமாண்டா, உங்கள் அப்பா என்னையே நிம்மதியாக வாழ உள்ளடா. அப்படியே பிள்ளைங்க போயிட்டு அப்பாவை பற்றி அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அம்மாங்களுக்கு வரும் பாருங்க சந்தோஷம். அது உன்னை அழிச்சிரும். தாய்மார்களே, எக்காலத்திலும் அப்பாவை குறித்து நல்ல காரியத்தை சொல்லி அவள் இல்லைன்னா அந்த பிள்ளை கெட்டு போயிடும். அந்த பிள்ளைக்கு வேற மாதிரி போயிடும். அந்த பிள்ளை அப்பாவை மதிக்கலைன்னா அதுக்கு முழுக்க தாய் தான் காரணம். அந்த தாய் தான் சொல்லி வளர்க்கணும். அதில் அங்கே ஈசாக்கு என்ன செய்கிறாருன்னா, கிட்டவா, ரெபேக்கா செம்ம உசாரு வேணா. ரெபேக்கா தாயார் ரெபேக்கால், நல்லா கவனிங்க, தாயார் சாரால் வந்து கூடாரவாசி, தாயார் ரெபேக்கால் வந்து உபதேசம் டாக்ட்ரீன்ல தேறினவர்கள். தாயார் லேயாலும் ராகேலும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க, அதாவது வந்து மறைக்கப்பட்ட சத்தியங்கள் வெளிச்சம், மறைக்கப்பட்ட மறைவின் வெளிச்சத்தை, அதாவது லேயால் வந்து மறைக்கப்பட்ட வெளிச்சமும், ராகேல் வந்து வெளிப்படுத்தப்பட்ட வெளிச்சத்தையும் கொடுக்கிறவர்கள். இதெல்லாம் பயங்கரமான டாக்டரின். இதெல்லாம் நம்ம ஸ்டடியில் நம்ம பார்த்தோம். ரெபேக்கால் வந்து ரொம்ப உஷாரு. ஏன்னா என் புருஷன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், தேவனை தன் நினைவில் வைத்திருக்கிறவர், தேவனை தன் நினைவில், தேவனை தன் உணர்வில், தன் ஜீவனில் கிறிஸ்து இயேசுவை, இயேசு ராஜாவை, யெகோவா தேவனை, யெகோவா கர்த்தராகி இயேசு ராஜாவை, தேவ ஆட்டுக்குட்டி ஆனவரை, சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவரை, மகாதேவனை நினைவில் வைத்திருக்கிறவர். அவர் கண் குருடாக்கப்பட்டவர். அவர் சேஷ்டபுத்திரனை நோக்கி பார்க்கிறவர் என் புருஷன். அதனால இப்ப ஏசாவை சேஷ்டபுத்திரனை ஆசீர்வதிக்கும்படியாய் கூப்பிடுகிறார். என் மகனே, இது சேஷ்டபுத்திரனுக்கான ஆசீர்வாதம். அதனால ஒரு வெள்ளாட்டு தோலை எடுத்து தன் கை மேலே போட்டு, தோல் மேலே போட்டு, அவனுக்கு இவன் வந்து பயங்கரமான வஞ்சகன், பக்கா ஏமாத்துக்காரன், உடம்பெல்லாம் முடின்னு தான் அவனுக்கு பேரு. ஆனால் திருட்டு பையன் ஏசா. அவர் வேசிக்கல்ல கொலைபாதகன். அதனால கவனிங்க, இது உண்மையிலேயே இந்த ஸ்பிரிச்சுவல் ஆதாமுடையது விழுந்து போன நிலை. எப்பவுமே ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து நல்ல நுணுக்கமாக பார்க்கணும். இதை ஒன்று ஆப்போசிட்டாக பேசுறது அப்படியே பாசிட்டிவாக பேசும். எந்த இடத்துல பாசிட்டிவ், எந்த இடத்துல நெகட்டிவ் என்பதை ஜாக்கிரதையாக உட்காந்து யோசிக்கணும். அதை இவன் என்ன பண்ண, உடம்பெல்லாம் முடி. அப்போ என்ன அர்த்தம்? சேஷ்டபுத்திரன், அப்பா சொல்கிறத அப்படியே கேட்குறவர். ஆனால் அவன் கொலைபாதகன், அப்பாவை போல குருடனா இல்லையே. இவன் வேட்டைக்காரன். இவன் என்ன பண்ணுறான், போயிட்டு அதாவது வந்து இங்கே இயற்கையாக கிடைக்கிற அதெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுறான், அந்த இயற்கை வளங்களை எல்லாம் போயிட்டு என்ன பண்ணுறான், வேட்டையாடுறான். வேட்டையாடி இவன் என்ன பண்ணுறான், அதில் வந்து ஜீவனம் பண்ணுறான். அப்போ ரெபேக்கால் என்ன செஞ்சாங்க, பக்காவாக பண்ணாங்க. சரி ஓகேடா, எத்தனை பேர் கொடுத்த தொட்டு பார்க்குறாரு. தொட்டு பார்த்தா வந்துகிறது யாரு, யாக்கோபுடைய வாய்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் தொட்டு பார்த்தா ஏசா மாதிரி இருக்கிறிய.
கையெல்லாம் ரோமமாக இருக்குதே, முடியாக இருக்குதே. இது வந்தது ஏசா, ஆனால் வாய்ஸ் மட்டும் யாக்கோபுது. நல்லா கவனிங்க, அவருக்கு நல்லா காது நல்லா கேட்குது, எல்லாத்தையும் பண்ணுறாரு. அவருடைய நாக்கு நல்லா டேஸ்ட்டில் ருசியில் இருக்குது, ஐம்புலன்களும் நல்லா வேலை செய்யுது, கண்ணு மட்டும்தான் இல்லை அவருக்கு. ஏன்னா அது ஏதேனில் விழுந்து போன ஆதாமுடைய அந்த நிலையிலிருந்து மீட்கப்பட்டவர் தான் இந்த ஈசாக்கு. ஏதேனிலே அந்த கண்கள் திறக்கப்படும், அவருடைய கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களே போல் இருப்பீர்கள், அதிலிருந்து ஜெயங்கொண்டவர். ஈசாக்கு பால் மறந்தவர். கரல் தெரியாமல் சொல்லாமா? ஈசாக்கு பால் மறந்தவர். ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். அப்போ கிட்டவா, இப்ப மெயின் வஸ்திரத்தை நான் மோந்து பார்ப்பேன். ஹல்லேலூயா. என் கர்த்தர் அன்ன வஸ்திரம் கொடுத்து என்னை ஆதரிக்கிறவர். கிட்டவா வஸ்திரம். இந்த வயல்வெளியின் வாசனை அவர் மோந்து பார்த்து ரெபேக்கால் என்ன பண்ணுச்சு? ஏசாவுடைய நல்ல வஸ்திரத்தை எடுத்து உடுத்திருச்சு. ரெபேக்கால் பயங்கர ஆச்சரியமான கேரக்டருங்க. ஈசாக்குக்கு டஃப் கொடுக்கிற, ஈசாக்குக்கு ஈக்குவலாக கரெக்டாக பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஆவிக்குரிய வட்டாரத்தில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் கரெக்டாக ஈசாக்குக்கு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணக்கூடிய குடும்பத்தில் இந்த பேலன்ஸ் இருந்துச்சுனாக்கா சரியான ஆசீர்வாதம் குடும்பத்துக்கு வந்து சேரும். கணவன் மனைவி ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவ்வளவு ஈசாக்கு என்ன செய்வார் என்பதை கரெக்டாக திட்டம் போட்டு பிளான் பண்ணி கரெக்டாக பக்குவப்படுத்தி இந்த காரியத்தை அரங்கேற்றின மகிமை அன்னை ரெபேக்காலுக்கே வந்து சேரும். கரெக்டாக ஏசாவுடைய வஸ்திரத்தினுடைய அந்த வாசனை. ஹல்லேலூயா. அவர் மோந்து பார்க்கிறார். அவருடைய அந்த உணர்திறன், அவருடைய உணர்திறன் பக்காவாக வேலை செஞ்சது. வந்தது யாக்கோபுன்னு தான் யாருக்கும் தெரியும், ஈசாக்குக்கும் தெரிஞ்சிருக்கணும். சரி, ஆசீர்வாதம் வந்து போகுது, போகட்டும். ஆனால் யாருக்கு போய் சேரணுமோ அவனுக்கு போய் சேரன்னு சொல்லி தான். ஆனால் ஏசா வந்ததும் ஈசாக்கு வந்து ஷாக் ஆனார். அந்த ஷாக்குக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு வேற ஒரு மன ரீதியாக சைக்காலஜிக்கலாக வேற ஒரு காரணத்தை கொடுக்கலாம். ஆனால் எல்லாவற்றையுமே ஈசாக்குக்கு வந்து நல்லா அவர் எது ஏமாத்திட்டாரு, இவர் யாக்கோபு போய் ஏமாத்திட்டார் அல்ல. இது எல்லாம் எதுக்காக தெரியுமா? உணர்வுக்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உணர்வுக்காக, உணர்வுல தேவ சித்தம் செய்யும்படியான உணர்வுல எல்லாமே மாயங்க. எது உங்க கூட வரப்போகுதுன்றீங்க? எது உங்க கூட வரப்போகுது? இந்த வசனத்தை தியானம் பண்ணுங்கப்பா. தேவன் நம்மை அழைத்ததே கிறிஸ்துவினுடைய அன்ன வஸ்திரங்க. அந்த அன்னம் சிலுவையில் அவருடைய அந்த கேடு அடைந்தவராய் கிழிக்கப்பட்டிருந்தாரே, அதுதான் அந்த அன்னம். சிலுவையை நோக்கி பாருங்க. வஸ்திரம் எதுங்க? அவர் மகிமை அடைந்தவராய் பிதாவின் வலது பார்சையில் உட்கார்ந்து இருக்கிறாரே, அதுதான் நமக்கு இதுதான் ஆபிரகாம்லாம் யாரு? அன்ன வஸ்திரத்தினால் ஆதரிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்து இயேசுடைய மகிமையை பூரணமாய் அறிந்தவர்கள். அப்ப சரியா கிட்ட வா, நான் உன்னை மோந்து பார்க்க போறேன். கிட்ட மோந்து பார்த்துட்டு என் கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை, அந்த வயல்வெளியின் வாசனை என்பது தான் கிறிஸ்து இயேசுவினுடைய 1000 வருட அரசாட்சி. கரங்களை தட்டி நல்லா மகிமை செலுத்துவோமா? இயேசு ராஜா மகிமையின் கர்த்தராய் இந்த பூமியில வந்தவர் ஆட்சி செய்ய போகிறார். அல்லேலூயா. மு.க. ஸ்டாலின் வரட்டும், இல்லை எடப்பாடி பழனிசாமி வரட்டும், இல்லை சீமான் வரட்டும், இல்லை விஜய் வரட்டும், எல்லாம் டெம்பரவரி. ஆமேனா? இவர் எல்லாருமே துன்மார்க்கர்கள், எல்லாருமே பாவத்தில் இருந்தவர்கள். ஆனால் என் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாம் மைண்டில் வச்சுக்க. அதெல்லாம் போய் சிந்தனையாக விட்டுட்டு இவன் வரானா அவன் வரானா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஜெபம் பண்ணுங்க. நல்லபடி ஆட்சி செஞ்சு ஜனங்களை எல்லாம் நல்லபடியாக வச்சிருக்கணும். ஆண்டவரே, இந்த ஆட்சியாளர்களுக்கு நல்ல புத்தியை தாருன்னு சொல்லி ஜெபிக்க வேண்டியது கிறிஸ்துவுடைய கடமை. எல்லாரும் ஜெபிக்கூடாது தான் 2 தீமோத்தேயுல நம்ம பார்த்தோம். 2ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? தொடர்ந்து அதை பற்றி பேசிக்கொண்டு வருகிறார். அன்பான தேவ ஜனமே, அன்பாய் சொல்லுகிறேன், இதே மாதிரி தான் நமக்கு என்ன தேவை? அந்த வஸ்திரத்தின் வாசனை. அந்த வாசனை அன்ன வஸ்திரத்தை கொடுத்து நம்மை ஆதரிக்கிறவர் தான் பட்சபாதம் இல்லாத நமது கர்த்தர். ஆமேன் சொல்லுங்களேன். பட்சபாதம் இல்லாத கர்த்தர். ஆக யாக்கோபு சொல்றார், எங்க எனக்கு ஆபத்து நேரிட்ட அந்த நாளிலே என்னுடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்தாரு. இந்த சேஷ்டபுத்திர பாகம் உடையவர்கள் மாத்திரமே எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருப்பார்கள். இதுதான் கான்செப்ட். ஆமேனா? இப்போ வாசிக்கலாமா? இப்போ யாக்கோபு எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்? திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை மறுபடியும் திருப்பி கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 27வது அதிகாரத்தில் ரெபேக்காளுடைய அந்த காரியத்தை நன்கு பார்க்க வேண்டும். 15 வாசிக்க பார்க்கலாம். பின்பு
ரெபெக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி. எதுல கை வச்சாங்க? ஃபர்ஸ்ட் எதுல கை வச்சாங்க? ரெபெக்கா வஸ்திரத்தை. கர்த்தர் அன்ன வஸ்திரம் கொடுத்து ஆதரிக்கிறவர். என் புருஷனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுத்து ஆதரித்திருக்கிற என் மகிமையின் கர்த்தர் யெகோவா தேவன், என் இயேசுராஜன், என் இயேசுராஜன். அவர் 1000 வருட அரசாட்சியை இந்த பூமியில செய்ய வருகிறார். அந்த வஸ்திரம் மகிமையின் வஸ்திரம். என் பிதாவாகிய தேவன் அவரை 3வது நாளிலே உயிரோடு எழுப்பி மகிமை அடைந்தவராய் அவருடைய வஸ்திரத்தை யாக்கோபும் அவருடைய வஸ்திரத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரும் அப்போஸ்தலனாகிய யோவானும் அவர் தலையில சுற்றப்பட்டிருந்த வஸ்திரத்தை கண்டவர்கள். அந்த வஸ்திரத்தை கழற்றி வைத்துவிட்டு என் பிதா கொடுத்த மகிமையின் வஸ்திரத்தில் மகிமை அடைந்தவர். ஆக இந்த மகிமையின் வஸ்திரத்தை கொடுக்கிறவர் தான், எங்களுக்கு கொடுக்கிறவர் தான் எங்கள் தேவன். இந்த நினைவில் இருக்கிறவங்க தாங்க, நான் பரதேசி, நான் திக்கற்றவன், நான் விதவை. இதுதான் மனிதனை குறித்த தேவனுடைய மீட்பின் திட்டம். மனிதனை சிருஷ்டித்தது நோக்கம் என்னது? நான் பரதேசி. பரதேசினா என்ன அர்த்தம்? நான் நாடற்றவன். நான் என்ன அற்றவன் சொல்லு? நான் என்ன அற்றவன்? நான் நாடற்றவன். அப்புறம் உன் இனத்தை விட்டு வெளியே வா. அது என்ன அர்த்தம்? திக்கற்றவன். நான் தகப்பன் இல்லாத, எனக்குன்னு ஒரு வம்சம் கிடையாது. மாம்சத்தில் இந்த உலகத்தில் எனக்குன்னு ஒரு வம்சம் கிடையாது. திக்கற்றவன். விதவை என்றால் என்ன அர்த்தம்? என்னால், என் பலத்தால் என் ஆத்துமாவை மீட்க முடியாது. நான் இந்த மாம்சத்துக்கு செத்தவன் என்பதுதான் பரதேசிக்கும் திக்கற்றவனுக்கும் விதவைக்கும் அவர் அன்னவஸ்திரம் கொடுத்து ஆதரிக்கிறவர். நீங்களும் எகிப்திலே அந்நியர்களாக இருந்தீர்களே. அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் முற்பிதாக்கள் தங்களை அந்நியர்களாக, எங்களுக்கு உங்களை விட்ட வேறு யாரில் ஆண்டவர் என்று நினைவில் கிறிஸ்து இயேசுவை தங்கள் நினைவில் கொண்டு வந்தவர்கள். இதை தான் நம்ம முடிக்கிறோம். எல்லாரும் சொல்லாமா? அப்போ இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆபத்து காலம் வந்தாலும் அந்த ஆபத்து காலத்தில் அவரை மீட்க வல்லமையுடைய இருக்கிறார். உடனே வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கைகளிலேயோ ரோமம் இல்லாத அவன் கழுத்திலேயும் போட்டு, முடியை குறித்து நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க. சரி, இப்போ அந்த 7 பாயிண்ட் பட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த முடி எதை குறிக்குது? 7 பாயிண்ட்ல பிச்சிருவேன். நீங்க 2 பேர் சொல்லியே ஆகணும். அந்த 7 பாயிண்ட் கடகன்னு சொல்லுவோம் இல்லையா? முடி எதை குறிக்குது? சரி, கிறிஸ்து இயேசு சிலுவையில் எதை உரிந்து கொண்டார்? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு இது பயங்கரம். இதை பற்றி ஏகப்பட்ட, ஏன் பெண்கள் முக்காடெல்லாம் போகணுன்றதை பற்றிலாம் பயங்கரம். பெண்கள் முக்காடு போகிறது ஓகே, பிள்ளைங்களாம் சுற்றி ஏன் முடியெல்லாம் வெட்டக்கூடாதுன்றதெல்லாம் பல முறை நம்ம தியானம் செய்ய. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் கிறிஸ்து இயேசு. ஆமேனா? அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கமே என்ன நோக்கம்னா, இந்த துரைத்தனத்தையும் இந்த அதிகாரத்தை உரிந்து கொண்டார். அப்போ ஏன் இங்கே ஏசாக்கு ஏன் ரோமம் கையிலெல்லாம் ரோமத்தை போட்டு அடிக்கிறாங்கன்னா, இவர் ஸ்பிரிட். ரோமர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசி. ரோமர் 8:4. இந்த ரோமத்துக்கான அடையாளம் என்ன? நான் வேகமாக வாங்க, நான் முடிக்க போறேன். இப்போ வாங்க, அவ்வளோதான். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவி, அதான் சொல்றேன், இந்த ஆவியின்படியே நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறுகிறது. இதுதான் இந்த ரோமம். இது ஆவியின்படி நடக்கிறவர் என்பதுதான் சேஷ்டபுத்திரன். ஆனால் ஏசா அப்படிப்பட்டவன் அல்ல. இவன் ஆவியின்படி நடக்கிறவன் அல்ல. அவன் ஒரு பயங்கரமான துன்மார்கன், ஒரு பயங்கரமான அந்தகாரத்தில் இருக்கிறவன். அதெல்லாம் அன்பாய் சொல்லுகிறேன். இங்கே ரெபெக்காள் இதெல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் கூட்டு அனுப்புகிறாங்க. யாக்கோபு அதே மாதிரி கெட்ட போய் தொட்டு ஈசாக்கு ஏசா தானா என்று சொல்லி அவர் தொட்டு பார்த்து பண்ணுறாரு. அடுத்த அந்த வாசனையை முகர்வார் இல்லையா? 27 வாசிப்பாங்களா? 26 வாசிங்க. 27ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 26. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து. அல்லேலூயா. அப்போ ஈசாக்குக்கு இந்த 5 புலன்களும் நல்ல ஒர்க் அவுட்ல தான் இருக்கு. வந்தது ஏசா இல்லைன்னு அவருக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா வாய்ஸ் இது யாக்கோபுடைய வாய்ஸ் மாதிரி இருக்குது, எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ காது நல்லா வேலை செய்யுது. கண்ணு மாத்திரம்தான்
அவருக்கு மங்களா இருக்குது. ஆனால் அங்க சொல்றது அந்த வஸ்திரத்தின் வாசனையை மோந்து சொல்றாரு பாருங்க, இதோ என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. இந்த வயல்வெளி என்பது லேண்ட், இந்த ஃபீல்டு வயல்வெளி என்பது வயல், ஃபீல்டு. ஈசாக்கு ரெபேக்காலை திருமணம் செய்யும் போது அவர் சாயங்கால வேளையிலே வயல்வெளியிலே தியானம் செய்யக்கூடிய அனுபவம் தான் இந்த ஈசாக்கு. தியானம் என்பதுதான் நினைவு. என்னை விட்டுட்டு அந்நிய தேவர்களை வேற நினைவில் இருக்கிறல்ல, வேற நினைவு. ஈசாக்கினுடைய ஜபத்தியானம், ஈசாக்கினுடைய ஜபத்தியானம் என்பது வயல்வெளியில் அவர் ஒவ்வொரு நாளும் ஈசாக்கினுடைய அனுபவம் வயல்வெளி என்பது வஸ்திரம். அந்த வயல்வெளி என்பது இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை தேவன் தம்முடைய குமாரனுக்கு கொடுக்கிறார் என்பதுதான் வயல்வெளி. வயல்வெளி என்பது இந்த பூமியை ஆளுகை செய்வதற்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறார் என்பதுதான் வயல்வெளி. எத்தனை புரியுது? அவர் 1000 வருட அரசாட்சி இந்த உலகத்தில் செய்யும்படியாய் தேவன் தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி மகிமை அடைந்தவராய் அவருக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பது தான் வயல்வெளி. அதனால் தான் ஈசாக்கினுடைய வேலை என்ன வேலைனா, அவர் வயல்வெளியில் ஜப தியானம் 24 மணி நேரமும் அவர் தியானத்திலேயே இருக்கிறவர். அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாரு. அதனால் தான் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்த என் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படியாய் பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். அப்போ அங்கே அந்த வஸ்திரத்தின் வாசனையை மோந்து, அப்போ பிதாக்கள் நல்லா உணர்ந்தாங்க, அன்ன வஸ்திரத்தினால் ஆதரிக்கப்பட்டார்கள். அவங்களுடைய மனம் அவ்வளவு அமைதியா, அவ்வளவு இளைப்பாறுதல்ல, அவ்வளவு தேவ பிரசன்னத்தில் இருந்தபடினாலே அந்த ருசி உள்ள பதார்த்தங்களை சாப்பிட்டார்கள். வாசனை என்பது மகிமையை காண்பிக்கிறது. உன் மூக்கின் வாசனை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, லீபனோனை போல் இருக்கிறது என் மனவாட்டியே. அந்த மூக்கின் வாசனை என்பது அது மகிமையை காண்பிக்கிறது. ஆக மகிமையின் வஸ்திரத்தை அங்கே கர்த்தர் அங்கே உடுத்தி கொடுத்தார். அங்கே அந்த வஸ்திரத்தின் வாசனையை மோந்துட்டு தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அது வாசிங்க, என் குமாரனாகிய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது என்று சொல்லிட்டு, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. இந்த வானத்து மழை பனி என்பதெல்லாம், வானத்து மழை என்பது இந்த உலகத்தில் தேவன் நமக்கு விதையை முளைக்கச் செய்வதும், வானத்து பனி என்பது, வானத்து மழை என்பது விதையை முளைக்கச் செய்வதும், வானத்து பனி என்பது கனியை கொடுக்கிற அனுபவமும் என்று பார்த்தோம். அதுதான் கிறிஸ்து இயேசு சிலுவையில் அடிக்கப்படுகிற அந்த அனுபவத்தை உணர்கிற அனுபவம். அதை கொடுத்துட்டு ஜனங்கள் உன்னை சேவிக்கவும், இதாங்க இந்த ஆளுகையை கொடுக்கிறார். இதான் வஸ்திரம். வாசிங்க, ஜனங்கள் உன்னை சேவிக்கவும், ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள், உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய், உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் இருப்பார் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. அப்போ ஈசாக்கினுடைய அந்த நினைவுகள், அந்த நல்ல உணர்வுகள் அப்படியே யாக்கோபின் மேலே அந்த சேஷ்டபுத்திர பாகம் வந்து விடுகிறது. அன்பானவர்களே, ஆக இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு ஆபத்து நாள் இருக்கிறது. என்ன நாள் இருக்குது? அது என்ன ஆபத்து நாள்? நியாயத்தீர்ப்பு. எல்லாரையும் தேவன் நியாயந்திருக்க போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரையும் தேவன் என்ன செய்ய போறாரு? நியாயந்திருக்க. நீ சேஷ்டபுத்திரனா இல்லை நீ வேட்டக்காரனா அப்படின்னு நியாயந்திருக்க போறாரு. நியாயத்தீர்ப்பு எங்க தோங்க போகுது? சபையில் தோங்க போகுது. இந்த ஆபத்து காலத்தில் கர்த்தர் உன்னை ரட்சிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆபத்து காலத்தை குறித்து தான் 57வது சங்கீதத்தில் 57ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். இதை வாசிங்க, வேகமாக வாசிக்க பார்க்கலாம். 57வது சங்கீதம் 1-2 வசனம் வாசிக்க பார்க்கலாம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. உம்மை என் ஆத்துமா, இந்த ஆத்துமா அண்டிக் கொள்வதங்க நினைவு. அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும். விக்கினம் அப்படின்னு என்னதுங்க? ஆபத்து கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். நல்லா கவனிக்கணும். விக்கினம் என்பது ஆபத்து. என்ன ஆபத்து?
பரலோகம் இப்போ என்னை ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். எனக்கு ஒரு ஆபத்து காலம் இருக்கிறது. அந்த ஆபத்து காலத்தில் ஏமா நான் சொல்லி முடிக்கிறேன், ப்ளீஸ் கொஞ்சம் இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்க. ஆபத்து காலம் என்பது நியாயத்தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் விக்கினங்கள் கடந்து போக மாட்டோம். என்னை அவர் பார்க்கும்போது என்னை அப்படியே கிறிஸ்துவா பார்த்துட்டாருன்னா சக்சஸ். அல்லேலூயா, ஆமென். விக்கினங்கள் கடந்து போக மட்டும் என்னை உமது செட்டைகளின் நிழலில் நான் வந்து அடைஞ்சிருவேன். உமது மகிமையின் உயிர்த்தெழுந்த மகிமையின் செட்டை, கிறிஸ்து மகிமை அடைந்தவராய் ஆபத்து காலத்தில், இந்த ஆபத்து காலத்தில் என்ன நியாயத்தீர்ப்பு எங்க துவங்க போகுது? சபையில் துவங்கும் காலம். 1 பேதுரு 4:17 வாசிக்க பார்க்கலாம் வேகமா. 1 பேதுரு 4:17 வேகமா வாசி. நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலம். என்ன காலம்? நியாயத்தீர்ப்பு என்பது ஒரு ஆபத்து காலம். ஆமென் சொல்லுங்க. என்ன தேவன் யாரு? சர்வ வல்லவர். நான் சர்வ வல்லவரை ஆராதித்தனா? என் ஆத்துமா சர்வ வல்லவரை ஆராதிச்சதா அல்லது இந்த ஆண் வல்லமையை ஆராதிச்சதா? என் ஆத்துமா சர்வ வல்லவரை ஆராதித்ததா அல்லது இந்த ஆண் வல்லமையை ஆராதித்ததா என்கின்ற ஜட்ஜ்மெண்ட், ஆபத்து காலம் உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாருக்குமே உண்டு. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த ஆபத்து காலம். எத்தனை பேர் இன்னைக்கு இயேசு ராஜாவின் சட்டையின் நிழலில் வந்து தஞ்சம் அடைந்திருக்கிறீர்கள்? அவர் எனக்கு அன்ன வஸ்திரம் கொடுத்து என்னை ஆதரிக்கிற என் கர்த்தர். அவர் என்னை எப்படிப்பட்ட ஆபத்து காலத்திலும் என்னை ரட்சிக்கும்படி எனக்கு மனதுருகுகிற என் கர்த்தர் அவர். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் பாவம் செய்தோம், எங்களை நோக்கி பாரும் என்று சொன்னபோது அவர்கள் மேல் மனதுருகின அவருடைய சட்டையின் நிழலில் நம்மை காக்க வல்லமையுடையவர். நல்ல நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டு எங்க தொடங்க போகுது? வாசியத நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும். இது யாருடைய வீடுமா? இது சபை யாருடைய வீடு? தேவனுடைய வீடு. நீ அப்பாவை ஆராதிச்சியா அல்லது உலகத்தை ஆராதிச்சியா? அப்ப ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது இப்ப. ஏன்னா ரோமர் 8:1 சொல்றார் இல்லையா, ஆனபடியினாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவளாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அதான் சாஸ்திரபுத்திரம், அதான் ரோமம் உள்ள கை, அதான் ரோமம் உள்ள கை. அதாவது கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பதில் பிரமாணத்தென்று விடுதலை ஆக்கிற்று. இயேசு கிறிஸ்து ஆவியாயிட்டாருங்க. அந்த ஆவி என்கின்ற அந்த மகிமையின் கர்த்தர் என் புருஷனா இருக்கிறார். இந்த பழைய சரீரத்துக்கு நான் செத்தேன் என்கிற ஜட்ஜ்மெண்ட் இப்போ ஏசப்பா தேவன் இப்போ கொடுக்க போறாரு. எத்தனை பேர் இந்த மாம்சத்துக்காக வாழற, எத்தனை பேர் தேவனுக்காக வாழற? இந்த ஜட்ஜ்மெண்ட் இப்போ ஒரு ஆபத்து காலம் இருக்கிறது நமக்கு. இந்த ஆபத்து காலத்தில் நீ வெக்கப்பட மாட்ட, கர்த்தர் உன்னை வெக்கப்பட விட மாட்டார். தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிறார். நீ வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாய். ஆமேனா? என்ன நீ ஒரு சட்டையில் மறைஞ்சிருக்கிற, இயேசுராஜாவை மட்டுமே நோக்கி பார்த்திருக்கிற, உன்னை அல்ல. கர்த்தர் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே. இந்த வல்லமை அல்ல. அப்படியே பிடிச்சி எடுத்துக்கணும், காரி துப்பிக்கணும். மூஞ்ச பார்த்து நீயே காரி துப்பிக்கணும், வேற யாரையும் இல்லை. எல்லாரையும் நேசிக்கணும். உன் மாமனார் மாமியார் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ எவ்வளவு வேலை செய்ய குணசாலியும் குணரவாசியுமாய் இருப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். நியாயத்திற்கு ஒரு ஆபத்து காலம் இருக்கிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் பரலோகம் இந்த உலகத்தை நியாயந்திருக்கிற வரைக்கும் என்னை குடர மறையில மறைத்துக் கொள்ளும் என் கர்த்தாவே. ஆபத்து காலம் கிட்டிருக்கிறது. யாக்கோபின் வல்லவர் நம்மையுடைய குடரத்தில் வைத்து பாதுகாக்க வல்லவர். அல்லேலூயா. ஒரு விக்கினம், ஒரு ஆபத்து வரப்போகிறது. அந்த ஆபத்து காலத்தில் நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் பயப்பட மாட்டேன், உத்தமனாய் நிற்பேன். அந்த வசனத்தை ஃபுல்லா வாசிமா. அதை எனக்கு இல்லை இது பேதுரு நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாய் ஃபுல்லா வாசி. அந்த நியாயத்தீர்ப்புன்னு சொல்லு. நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலம், டைம். உன் டைம்ல எங்க எதுக்கு கொடுத்த? உன் நினைவுகளுக்கு கொடுத்தியா, தேவ நினைவுக்கு கொடுத்தியா? உன் நினைவு தான் விக்கிரக ஆராதனை. உன் மாம்சன் என்கிட்ட வந்து ஏகப்பட்ட காரணத்தை அச்சு விடுறது.
ஆனால் கர்த்தர் சொல்றாரு இன்னைக்கு அது அது நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தூங்கும் காலமா. அதுதான் காலத்தை பற்றி ஆரம்பத்தில் சொல்லி வந்துட்டேன். டைம், அந்த டைம் முக்கியம். வாசி. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்குமோ. ஆனால் என் கர்த்தர் 37ஆம் சங்கீதத்தில் எல்லாம் வாசிக்க போல, தேவன் எல்லாம் இந்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்க, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 37ஆம் சங்கீதம் 18-19 உத்தமர்களின் நாட்கள் டைம் 24 மணி நேரமும் தேவ சிந்தனையிலேயே தேவ நினைவிலேயே இருக்கிறீங்க இல்லையா? நீங்கள் நினையாத நாழிகளே மனுஷகுமாரன் வருவார் இல்லையா? உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து, கரங்களை தட்டி எல்லா தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்துல இந்த அன்னத்தை, இந்த போஜனத்தை, கிறிஸ்து இயேசுவின் சிலுவையை நோக்கி பார்த்து நல்லா சாப்பிட்டவங்க ஆபத்து காலத்துல வெட்கப்படாம மகிமை அடைஞ்சு அந்த மகிமையின் வஸ்திரத்தை, வயல்வெளியின் வாசனையான அந்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு மகிமை அடைந்து பிதாவை சந்திப்பார்கள். ஆமென் சொல்லாமா? நீ வெட்கப்பட மாட்ட. உனக்கு மகிமையின் வஸ்திரம் உண்டு. உனக்கு அன்ன வஸ்திரம் கொடுத்து உன்னை மகிமைப்படுத்தி உன்னை மகிமையில கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக தான் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாட்கள், அந்த காலம், அந்த டைம், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பூமியில் நாம் ஆண்ட ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த ஸ்டடி பண்ணும்போது எப்படியெல்லாம் கணக்கு பண்ணி காட்டணும் காலத்தை. என்னுடைய அந்த செகண்ட், எத்தனை செகண்ட் அந்த பூமியில் வாழ்ந்தெல்லாம் அந்த கால்குலேஷன் பண்ணி போட்டு காட்டினேன். உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குவா? உங்களுக்கு வயசு என்ன வயசு, எத்தனை செகண்ட் இந்த பூமியில் இருந்தீங்கன்னு சொல்லி கால்குலேஷன் பண்ணின்னு வாங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர், நம்ம இந்த பூமியில் வாழ்ந்த ஒவ்வொரு வினாடிக்கும் ஜட்ஜ்மெண்ட். நீ ஓடி அது சட்டையில் மறைஞ்சிக்கணும்னா என் கர்த்தர், என் இயேசுராஜன் அன்ன வஸ்திரம், என் பிதா எனக்கு கொடுத்தது அன்ன வஸ்திரம் கொடுத்திருக்கிறார். அவர் நீ மறைஞ்சிக்கணும்னா ஆபத்து காலத்தில் நீ வெட்கப்படாம. எப்போ வெட்கம் வரும்? வஸ்திரம் போடலன்னா வெட்கம் வரும். இந்த வெட்கம் எங்கே வந்துச்சு? ஆதியில் ஏதேனில் வந்துச்சு. 3 காரியம். என்னென்ன காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். கோபம் என்கின்ற கனி வெளியே வருவதற்கு எந்த மரம்? கோபம், பயம், வெட்கம். கோபம் என்கின்ற கனி, பயம் என்கின்ற மரம், வெட்கம் என்கின்ற வேர். நீ அந்த வெட்கம், நாங்கள் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டோம். நீ வெட்கப்பட மாட்ட. அப்போ என்ன சொல்ல? உனக்கு வஸ்திரத்தை நான் உனக்கு கொடுப்பேன், உனக்கு மகிமையின் வஸ்திரத்தை நான் உனக்கு கொடுப்பேன். ஆமேனா? அல்லேலூயாவா? அல்லேலூயா. அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாமல் இருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடை. இப்போ இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துடைய மகிமை யாருக்குமே தெரியல. அவர் சிலுவையில் மகிமை அடைந்த கர்த்தர் என்பது பஞ்சமாக இருக்குது. ஆனால் நமக்கு நிறைவான போஜனத்தை தேவன் நமக்கு தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்கே கொடுக்கிற இந்த உபதேசங்கள், சிலுவையை பற்றின உபதேசங்கள், சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கு தேவ பலனாக இருக்கிறது. அந்த போஜனம் தான் பலன். ஆமேனா? சிலுவையை பற்றி சாப்பிட்டானே பலன். பைபிளை நல்லா இந்த உலகத்தில் நல்ல நாலேஜாக இருந்தீங்கன்னா தேவ ஞானம் உங்களுக்கு நல்லா புரியும். அதை அப்படியே கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாரு. அதுதான் பிள்ளைங்க நல்லா படிக்க வைங்க. பிள்ளைங்க நல்லா படிக்கட்டும். நல்லா அவங்களுக்கு நல்ல நாலேஜ் வந்தால் தான் தேவ ரகசியம் நல்லா புரிஞ்சு கொள்ள முடியும். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பல். அதுதான் போஜனம். அந்த அன்னத்தை எனக்கு என் தேவன் கொடுத்திருக்கிறார். அதை சாப்பிட்டுட்டோம்னாக்கா அந்த நினைவிலேயே, நல்ல இயேசுராஜா நினைவிலேயே நம்ம இருந்தோம்னா பிதாவை என்றென்றைக்கு நம்ம ஆராதனை செய்து கொண்டிருப்போம். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நம்ம அந்த வாக்குத்தத்தமாக நம்ம முடிக்கலாம். 91ஆம் சங்கீதம் 91வது சங்கீதத்தில் கர்த்தர் சொல்றாரு, 13 வாசிக்க பார்க்கலாம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போட எதுவும் உனக்கு முன்னாடி நிற்க முடியாது. எல்லாம் கையை ஊத்துறாமேன்னு சொல்லாமா?
எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் இயேசு ராஜா அப்படி நீ நோக்கி கூப்பிட்டனாக்கா எந்த வலு சர்பமோ எந்த தேலோ எந்த ஒரு அந்தகாரமோ உனக்கு முன்ன நிற்க முடியாது. காரணம், இந்த உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். ஆமென். அடுத்தது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுவத்தில் அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆபத்து காலத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை விடுவிச்சிருவேன். நியாய தீர்ப்புல என் சிறைகளை நான் மூடிக்குவேன். அல்லேலூயா. ஆபத்து காலம் ஒன்று இருக்கிறது சபையே. நியாய தீர்ப்பு எங்க துவங்க போகிறது? சபையே, சபையில. ஆமெனா? அந்த ஆபத்து காலம் ஒன்று வருகிறது. நீதி உள்ள தேவன், பட்சபாதம் இல்லாமல் எல்லாரையும் நியாயந்திருக்கிற தேவன், பட்சபாதம் இல்லாமல் நியாயந்திருக்கிற தேவனை நாம் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறோம். பட்சபாதம் இல்லாமல் ஒவ்வொருடைய கிரியைக்கு ஏற்றாப்புல நியாயந்திருக்க போறாரு. அந்த நியாய தீர்ப்பு நாளில், அந்த ஆபத்து காலத்தில் நான் உன் கூட இருந்து உன்னை நான் மூடி மறைச்சி நீடித்த நாள் நித்திய ஜீவனுக்குள்ள உன்னை கொண்டு போயிடுவேன். கரங்களை வருத்தி ஆமேனா. யார் ரட்சிப்பை நான் உனக்கு காண்பிப்பேன். நான் உன் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறேன் என்பதை எல்லாரும் உணர்ந்து கொள்ளும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். நம்மை ரட்சிக்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஆபத்து காலமாக இருந்தாலும் நம்மை ரட்சிப்பதற்கு என் கர்த்தர் இருக்கிறார். எத்தனை சந்தோஷமா இருக்குது. எதை குறித்து பயப்படாதீங்க. எந்த காரியமா இருந்தாலும் ஏசப்பா நாங்கள் பாவம் செய்தோன்னு சொல்லுங்க. உங்க மேல மனதுருகி உங்களை ரட்சிக்க அவர் நீதியும் உண்மையும் உடையவராக இருக்கிறார். வாலிப பிள்ளைங்களே, எதை குறித்து பயப்படக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமெனா. எதை குறித்து கலங்கக்கூடாது. என் கர்த்தர் என்னை ரட்சிக்க வல்லமை என்ற அந்த விசுவாசம் நீங்கள் நிற்பீங்கன்னா கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் உங்களை மீட்டுக்கொள்ள வல்லமையும் நீதியும் உடையவர். நம்ம எல்லாரும் முழங்கால் நிற்கலாம். அன்பின் ஆண்டவரும் எங்கள் ரட்சகருமாய் இருக்கிற எங்கள் மகிமையின் கர்த்தாவே,